ஓம் சாந்தி 23/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தைய பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இந்த முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, மனதிற்குள் இரவு பகல் பாபா பாபா என்று நினைவு ஓடிக்கொண்டே இருந்தால் அளவற்ற குஷி ஏற்படும். பாபா நமக்கு குபேரனின் பொக்கிஷம் கொடுக்க வந்திருக்கிறார் என்பது புத்தியில் இருக்கும் சொல்றாரு. அப்போ நைட்டும் பகலும் காலை நேரத்துலையும் பாபா பாபான்ட்டு மனசுக்குள்ளார பாபா நினைவு ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளார அளவற்ற குஷி வந்துருன்றாரு. பாபா நினைக்க நினைக்க அவ்வளோ குஷி வரும். நமக்கு குபேரனோட பொக்கிஷம் பாபா கொடுக்க வந்திருக்காருன்ட்டு புத்தியில் இருக்கும்னு சொல்றாரு. கேள்வி: பாபா எந்த குழந்தைகளை நேர்மையான மலர் என்று கூறுகின்றார்? அவர்களது அடையாளம் என்ன? யாரெல்லாம் நேர்மையான மலர்? அவங்க எப்படி இருப்பாங்க? பதில்: ஒரு பொழுதும் மாயைக்கு வசமாகாமல் இருப்பவர்கள் தான் நேர்மையான மலர்கள் ஆவர். அவங்க அந்த உலகாய விஷயங்கள் எதுலேயுமே போக மாட்டாங்க. எல்லாத்துலேருந்து விடுபட்டு ஒரு பாபா தான் எனக்குன்ட்டு அந்த நினைவில் இருக்கிறவங்க, மாயாவுக்கு வசமாகாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் நேர்மையான மலர்கள் சொல்கிறாரு. அவர்கள் மாயின் சூழலில் பிடியில் வரமாட்டார்கள். அவங்க பாபா பாபா சம்மந்தப்பட்ட விஷயம் அதில் தான் இருப்பாங்க. அந்த தேக சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த உலகாய விஷயங்கள், இதில் அந்த மாயையுடைய சூழலில் போய் மாட்டிக்க மாட்டாங்கன்றாரு. இவ்வாறு நேர்மையான மலர்கள் கடைசியில் வந்தாலும் கூட வேகமாக செல்வதற்கான முயற்சி செய்வாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த மண்ணில் காலை வைக்காமல் இருக்கிறாங்களோ அவங்க கடைசியாக வந்தால் கூட ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க, ஃபாஸ்ட்டாக முயற்சி பண்ணுவாங்க பாபா சொல்கிறாரு. அவர்கள் பழையவர்களை விட முன்னால் செல்வதற்கான லட்சியம் கூட வைப்பார்கள் பாபா சொல்கிறாரு. இப்போ நம்ம 40 வருஷம் 30 வருஷம்லாம் பிகேஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் எவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டாக வந்திருக்கிறவங்க இப்பயும் வந்துட்டு இருக்கிறாங்க, நம்மளும் வந்திருக்கிறோம், இனிமேலும் வந்துட்டு இருப்பாங்க. அதில் யார் நேர்மையான மலர்களோ அவங்க பழையவங்களோட முன்னாடி போகணுன்ற லட்சியம் வைப்பாங்கன்னு சொல்கிறாரு. தனது அவகுணங்களை நீக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பார். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தன்னை தான் பார்ப்பாங்க, மற்றவங்கள பார்க்க மாட்டாங்க. தன்னுடைய அவகுணத்தை நீக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பாங்கன்னு பாபா எப்பயும் தன்னையே உள்நோக்கு முகமாக பார்த்து தாங்கிட்ட இருக்கிற அவகுணங்களை நீக்குவதில் முயற்சியிலே இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. மற்றவர்களது அவகுணங்களை அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு பாபா சொல்கிறாரு. இதுதான் யார் நேர்மையான மலரோ அவங்களுடைய அடையாளம் பாபா சொல்கிறாரு. ஓம் சாந்தி. சிவபகவானின் மகா வாக்கியம் அவர் ஆன்மீக தந்தை ஆவார். ஏனெனில் சிவன் தான் பரமாத்மா அல்லவா. அப்போ ஆத்மாக்களுடைய தந்தை அவர் தான் கடவுள், அவர் தான் பரமாத்மா. சிவன் தான் பரமாத்மா அல்லவா. ஏன்னா சிவன் கோயிலெலாம் எழுதியிருப்பாங்க பரமாத்மா அப்படின்ட்டு. அப்போ அவர் தானே பரமாத்மான்னு கேட்குறாரு. ஆத்மா தான் அல்லவா, அவரும் ஒரு ஆத்மா தான். தந்தை தினமும் புது புது விஷயங்களை இப்போ புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். கீதையை கூறக்கூடிய சன்னியாசிகள் பலர் இருக்கிறாங்க. இப்போ பகவத்கீதையே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் எழுதினார்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கீதையை சன்னியாசிகள் நிறைய படிச்சிருக்கிறாங்க. அதை படிச்சுட்டு மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால தந்தையை நினைவு செய்ய முடியாது பாபா சொல்கிறார். சன்னியாசிகள் என்னதான் கீதையை படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு பரமாத்மா யாருன்னு தெரியாது. அவங்களால கடவுளை தந்தை கடவுள் தான் நம்மளுடைய அப்பாவை நினைவு செய்ய முடியாது பாபா சொல்கிறாரு. எவ்வளோ கடவுளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. அந்த இறைவனை அடையிற முயற்சியில் முக்தி அடையணும், ஜீவன் முக்தி அடையணும், இறைவனை அடையணும் அப்படின்ட்டு அஷ்டமா சித்திகள் எல்லாம் கற்றுக்கிட்டு கூடு விட்டு கூடு பாயறது, எதோ செஞ்சு முயற்சியெல்லாம் பண்ணி ஆனாலும் அவங்களால முக்தி அடைய முடியல, கடவுள்கிட்ட போக முடியல. ஏன்னா அவங்களுக்கு கடவுள் யாருன்னே தெரியாது. அதுதான் இப்போ பிரச்சனையே. அதை நம்ம சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா கடைசியில் தான் அவங்களுக்கு பூட்டு தைக்கும். ட்ராமாவில் அப்படி தான் இருக்குது. சன்னியாசிகளுக்கு கடைசியாக தான் புரியும். பாபா என்ற வார்த்தை ஒருபோதும் அவர்கள் வாயில் வெளிப்பட முடியாது. சன்னியாசிகள் வாயில் பாபான்ற வார்த்தை அவங்க வாயில் வராது. இந்த வார்த்தை இல்லற மார்க்கத்திற்கானது ஆகும். இங்கே கடவுள் அவங்களெல்லாம் விட்டுட்டாரு, சன்னியாசிகள்லாம் விட்டுட்டாரு. அவங்க காடு மேட்டில் போயிட்டு ஏதோ பண்ணி இறைவனை தேடுறாங்க மூச்செல்லாம் அடக்கி. ஆனால் அவர் எங்கே திரும்ப வந்திருக்கிறாரு, இந்த சாதாரண மாத்தாஸ் வீட்டில் இருக்கிறாங்கள அவங்கள்ட்ட வராரு. நான் தான், நீங்கள் ஆத்மா தான், நான் தான் உங்கள் அப்பான்னு நம்ம வாயில் எந்த நேரமும் பாபா பாபான்னு வந்துட்டு இருக்குது இல்லையா. சன்னியாசிகளே அப்பேற்பட்ட இதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்காத கடவுள் நமக்கு ஈஸியாக கிடைச்சிட்டாரு.
அதனால தான் அவங்க நம்ப மாட்றாங்க. நாங்க இப்படிலாம் செஞ்சு கடவுள அடையறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கோம். நீங்க என்னமோ நாங்க இறைவனோட பேசிட்டு இருக்கிறோம். டெய்லி அவரு எங்களோட பேசிட்டு இருக்காரு. பாபா மீட்டு, பாபா மீட்டுன்னு கிளம்பிறீங்கன்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. இந்த வார்த்தைய வந்து பாபா சொல்றாரு. இந்த பாபான்ற வார்த்தை வந்து சன்னியாசிகள் வாயில வராது. இல்லற மார்க்கத்திற்கான வார்த்தை இது. அவர்கள் துறவற மார்க்கத்தை சார்ந்தவர்கள். அதனால அவங்க பாபான்னு கூப்பிட மாட்டாங்க. அவர்கள் பிரம்மத்தை மட்டுமே நினைவு செய்கின்றனர். அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? அந்த வெட்ட வெளிய நினைக்கிறாங்க. வெட்ட வெளிய நினைச்சு ஆத்ம உணர்வுல சரின்னு விட்டுறாங்க. அப்ப அமைதி மட்டும் அவங்களுக்கு கிடைக்குது. மற்றபடி பாபா அவங்களுக்கு கிடைக்கல. நம்ம என்ன தேடணும்? நம்ம வந்து கோயில் கோயிலா நம்ம 63 ஜென்மமா கோயில் கோயிலா ஏறி கடவுள தான் தேடணும். நம்ம அமைதிய தேடல. நம்ம தேடினது கடவுள. நீ வந்தாதான், நீ வந்தினா நான் வந்துருவேன், உன் கூடயே வந்துருவேன். இப்படிலாம் பேசுனது யாருன்னா நம்ம தான். இல்லற மார்க்கத்தினர் தான் இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஏன்னா கடவுளை தேடி நம்ம போன கல்பத்திலே பாபா நமக்கு கிடைச்சிட்டாரா? இந்த அன்பை நம்ம உணர்ந்துட்டோமா? அவரோட அன்பை. அதே தான் கல்ப கல்பமா நம்ம தேடுறோம். ஆனா சன்னியாசிகள் தேடுறது அமைதியை தான். அதனால அவங்க வெட்ட வெளியை நினைச்சு அமைதியை நினைவு செய்யறாங்க. பிரம்மத்தை நினைவு செய்யறாங்கன்னு சொல்றாரு. வாயில் ஒருபோதும் சிவபாபா என்று கூற மாட்டார்கள். அவங்க வாயிலிருந்து அவங்க வேணா ஓம் நம சிவாய அப்படி வேணா சொல்லலாம். ஆனா அவங்க தந்தைன்னு சொல்லவே மாட்டாங்க. எந்த ஒரு சன்னியாசிகளும் சிவ தந்தை அப்படின்ட்டு சொல்லவே மாட்டாங்க. மற்றபடி ஓம் நம சிவாய, அகம் பிரம்மாஸ்மி, நானே சிவன் அப்படிலாம் சொல்லிக்குவாங்க. ஆனா ஒருபோதும் பணிவா அப்பா சிவபாபான்ட்டு சொல்ல மாட்டாங்க. நீங்க சிந்தித்து பாருங்கள் சொல்லி இப்ப நம்மள சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, எந்த சன்னியாசிகள் வாயில இருந்தாவது சிவபாபான்னு வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கன்றாரு. பெரிய பெரிய வித்வான்கள், சன்னியாசிகள், சின்மயானந்தர் போன்றவர்கள் கீதையை சொல்றாங்க எனில் அவர்கள் கீதையின் பகவான் கிருஷ்ணர் என்று புரிந்து கொண்டு கிருஷ்ணரிடம் யோகா வைத்திருப்பர் என்பது கிடையாது. பாபா பாயிண்ட் பிடிக்கிறார் பாருங்க. இப்ப பெரிய பெரிய சன்னியாசி வித்வான்கள்லாம் இருக்கிறாங்க, கீதையை படிச்சு உங்களுக்கு சொல்றாங்க. சரி, கீதையை படிச்சு அவங்க சொல்றாங்களே, அவங்க கீதையோட பகவான் கிருஷ்ணர் தான்ட்டு புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணரை நினைக்க வேண்டியது தானே. அவங்க ஏன் கிருஷ்ணரை நினைக்க மாட்டாங்க? ஏன் பிரம்மத்தை போய் நினைக்கிறாங்க அப்படின்னு பாயிண்ட பிடிக்கிறார் பாபா. அவங்க ஏன் கிருஷ்ணரோட யோகா வைக்கிறது கிடையாது? அவர்கள் பிரம்மத்துடன் யோகா வைத்திருக்கும் பிரம்ம ஞானி அல்லது தத்துவ ஞானிகள் ஆவார்கள். ஏன் அவங்க தத்துவ ஞானி? ஏன்னா அவங்க 6வது தத்துவமான பிரம்மத்தை நினைக்கிறாங்க. கிருஷ்ணரை ஒன்றும் அவங்க நினைக்கிறது இல்லை. ஏன் தேகதாரியை நினைக்கிறது இல்லை? தேகதாரியை நினைக்க கூடாது. அதுதான் வந்து போன கல்பத்திலே நமக்கு கிடைத்த பாபா வந்து நமக்கு சொன்னது இல்லையா? அது கடைசியில அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால அவங்க எந்த ஒரு தேகதாரியும் நினைக்கிறது இல்லை. பிரம்மத்தை தான், வெட்ட வெளியை தான் நினைக்கிறாங்க தத்துவ ஞானிகள். பாபா வந்து இப்ப பாயிண்ட பிடிக்கிறாரு. இதெல்லாம் சொல்லி நம்மளை புரிய வைக்க சொல்றதுக்காக இப்ப சொல்றாரு. கிருஷ்ணரை யாராவது பாபா என்று கூறுவார்களா? பாபா கேக்குறாரு. கிருஷ்ணரை போய் யாராவது அப்பான்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஒருபோதும் கூறவே முடியாது. ஒருபோதும் கிருஷ்ணரை போய் எப்படி அப்பான்னு சொல்லுவாங்க? அவருக்கு தான் உடம்பு இருக்குது இல்லையா? அவர் குழந்தை தானே. நம்ம கிருஷ்ணரே நம்ம குழந்தையா தானே வழிபடுறோம் பக்தி மார்க்கத்துல. ஒருபோதும் யாரும் அப்பான்னு சொல்ல மாட்டாங்க. ஆக கிருஷ்ணர் கீதை கூறக்கூடிய பாபாவே இல்லை என்று ஆகிவிடுகிறது அல்லவா? அப்ப கீதையை சொன்னது யாரு? போர்க்காலத்துல வந்து கீதையை சொல்றவரு வந்து அவர் குழந்தை போய் எப்படி வந்து போர்க்காலத்துல கீதையை சொல்ல முடியும்? கிருஷ்ணர் கீதை கூறக்கூடிய பாபாவே இல்லை, அப்பாவே இல்லை. ஏன்னா அவர் அப்பான்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்ப அப்பாவே இல்லை என்று ஆகிவிடுது அல்லவான்னு சொல்லி சொல்றாரு. சிவனை அனைவருமே தந்தை என்று ஏற்றுக்கொள்கிறாங்க, பாபா என்று கூறுகின்றனர். ஏனெனில் அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஆவார். இப்ப அல்லாஹ், ஜஹோவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்கன்னா ஒரே கடவுள் வந்து நம்ம வந்து நிராகாரா யாரை வழிபடுறோம்னா சிவனை தான் வழிபடுறோம். அப்ப சிவலிங்கத்தை வச்சு வழிபடுறோம்னா அப்ப சிவனை தான் வந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை ஆவார் சொல்லி பாபா சொல்றார். பரம்பிதா பரமாத்மா என்று அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரை தான் அழைக்கின்றனர். இப்ப எல்லாரும் கடவுளை எப்படி கூப்பிடுறாங்க? நம்ம வந்து அவங்களாம் காட்ஃபாதர் அப்படிலாம் சொல்றாங்க. நம்ம பரம்பிதா பரமாத்மா எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை, அவரை தான் நம்ம கூப்பிடுறோம். எல்லா ஆத்மாக்களும் அவரை தான் அழைக்கிறாங்க. அவர் சுப்ரீம், உயர்ந்த பரம் ஆக இருக்கின்றார். அவர் ஏன்னா பிறப்பிறப்புல வர்றதில்ல. அவர் எப்பயுமே தப்பே செய்யறதில்ல. பிறந்து இறந்து கஷ்டப்படுறதே இல்லை. அதனால எப்பயுமே உயர்ந்தவராக அவர் இருக்கின்றார். ஆத்மா தான் அவரும். ஆனா வந்து அவர் சுப்ரீமா இருக்கிறார். ஏனெனில் பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர். ஏன்னா அவரு பரந்தாமத்துல உயர்ந்த இடத்துல இருக்கிறதுனால அவர் எப்பயுமே உயர்ந்தவரா இருக்கிறார். நீங்கள் அனைவரும் கூட பரந்தாமத்தில் தான் இருக்கிறீங்க. நம்ம கூட அங்கதான் இருந்தோம். அந்த 6வது தத்துவமாகிய பிரம்மலோகத்துல தான் நம்ம ஆத்மாக்களும் வசிச்சோம். ஆனால் அவரை பரமாத்மா என்று சொல்றோம் இல்லையா?
ஆனா நம்மள வந்து ஆத்மான்னு சொல்றோம். அவரை மட்டும் பரமாத்மா என்று கூறுகின்றோம். அவர் ஒருபோதும் பிறப்பிறப்புல வர்றதே கிடையாது. எனது பிறப்பு தெய்வீகமானது மற்றும் அலௌகீகமானது என்று அவரே கூறுகின்றார். கடவுளே வந்து சொல்றாரு, நான் வந்து ஒரு அம்மா வயித்துல பிறக்கறது இல்ல, என்னுடைய விகாரம் மூலமா நான் பிறக்கறது இல்ல, நான் பிறப்பெடுக்கிறது தெய்வீகமானது அலௌகீகமானதுன்னு சொல்றாரு. இவ்வாறு ஏதாவது ரதத்தில் பிரவேசமாகி உங்களை உலகிற்கு எஜமானர் ஆக்குவதற்காக யுக்தி கூறுவது என்பது வேறு யாராலுமே முடியாது சொல்றாரு. இந்த மாதிரி யாருமே ஒரு உடல்ல வந்து பிரவேசமாகி பாடம் எடுத்துட்டு போனதே கிடையாது. யாராலையும் அது முடியாதுன்னு சொல்றாரு. இவர் பிரம்மா உடல்ல அவதரிச்சு நம்மளை வந்து பாடம் எடுத்து உலகத்துக்கு எஜமானர் ஆக்குவதற்காக யுக்தி கூறுறது யாராலையும் முடியாதுன்னு சொல்றாரு. அதனால்தான் தந்தையே சொல்றாரு, நான் யார், நான் எப்படி இருக்கிறேன் என்பதை யாருமே அறியவில்லை. அதனால்தான் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அவர் யாரு, அவர் எப்படி இருக்கிறாருன்றத உலகம் யாருமே தெரிஞ்சுக்கல. ஈவன் சன்னியாசிகளுமே தெரிஞ்சுக்கலன்றார். நான் எப்போது எனது அறிமுகத்தை கொடுக்கிறேனோ அப்போதுதான் அறிந்து கொள்ள முடியும் பாபா சொல்றார். இப்ப கடவுளே வந்து அவரு எப்ப வராரோ, சங்கமேகம் 100 வருஷத்துல பிரம்மா உடல்ல அவரோட 60 வயசுலதான் வராரு வானப்பிரஸ்த நிலையில. அப்பதான் அவர் வந்து அவரோட அறிமுகத்தை அவரே கொடுக்குறாரு. அப்பதான் நம்மளும் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாரு. இவர்கள் பிரம்மத்தை, அதாவது தத்துவத்தை ஏற்றுக்கொள்வார்கள். பிரம்ம ஞானிகள், தத்துவ ஞானிகள். அவங்க பிரம்மத்தை ஏத்துக்கிறாங்க. அவங்க வெட்ட வெளியை நினைவு செய்து அப்படியே சரீரம் விட்டுறாங்க. பிறகு கிருஷ்ணரை தனது தந்தை என்று எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்? அவங்க பிரம்மத்தை நினைவு செய்யறவங்க கிருஷ்ணரை போய் அப்பான்னு எப்படி ஏத்துக்குவாங்க? அதனாலதான் சன்னியாசிகள் வந்து கிருஷ்ணரை பத்தி எல்லாம் பேசுறதே இல்லை. நம்ம போனோம்னா நமக்கு அமைதியை பத்தி பேசுவாங்க, பிரம்மத்தை பத்தி பேசுவாங்க, எப்படி யோகா பண்ணணும், அந்த அஷ்டாங்க யோகம், அந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எந்த கடவுளை பத்தியும் பேச மாட்டாங்க. ஏன்னா கடவுள் வந்து ஒருவரே இல்லையா. நம்ம கிருஷ்ணர் சொன்னோம்னா கிருஷ்ணர் எல்லா தர்மமும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால எந்த ஒரு தத்துவ ஞானிகளும் கிருஷ்ணர் அப்பான்னு ஏத்துக்கிறது இல்ல. எவ்வாறு அவங்க ஏத்துக்குவாங்கன்னு சொல்றாரு. ஆத்மாக்கள் அனைவரும் குழந்தைகளாக ஆகி விடுகின்றனர் அல்லவா. கிருஷ்ணர் அப்பான்னு ஏத்துக்கிட்டோம்னா அப்ப ஆத்மாக்கள் எல்லாருமே குழந்தைகள் ஆயிடுறாங்க அல்லவா கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணரை அனைவரும் தந்தைன்ட்டு எவ்வாறு சொல்லுவாங்க? இப்ப கிருஷ்ணரை பரமாத்மானா அப்ப எல்லா தர்மத்துக்காரங்களும் கிருஷ்ணரை ஏத்துக்கணும் இல்லையா. கிருஷ்ணருக்கு எல்லாரும் குழந்தைகள் ஆயிடுவாங்க இல்லையா. அப்ப கிருஷ்ணரை எல்லாரும் தந்தைன்னு எப்படி சொல்லுவாங்க? நம்ம ஒரு தர்மம்னா ஏத்துக்கலாம், மற்ற தர்மம் எப்படி ஏத்துக்குவாங்கன்னு கேக்குறாரு. கிருஷ்ணர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார் என்று சொல்ல மாட்டார்கள். நாம் அனைவருமே சகோதரர்கள் பாபா சொல்றார். பாபா சொல்றாரு, இப்ப நம்ம எல்லாரும் உலகத்தார் எல்லாருமே ஆத்மாக்கள், எல்லாம் சகோதரர்கள். எல்லாருடைய அப்பாவும் பரம்பிதா பரமாத்மா. அவர் கிருஷ்ணர் கிடையாது. கிருஷ்ணர் சொன்னா மற்ற தர்மம் ஏத்துக்க மாட்டாங்க. கிருஷ்ணர் சர்வவியாபி என்றும் சொல்ல முடியாது. சரி, கிருஷ்ணரை சரி நீங்க சர்வவியாபி, கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்ப எல்லாருமே கிருஷ்ணராக ஆகிவிட முடியாது இல்லையா. அப்ப நீயும் கிருஷ்ணர் நானும் கிருஷ்ணர்னு சொல்வீங்களா கேக்குறாரு. ஒருவேளை அனைவரும் கிருஷ்ணர் எனில் அவருக்கு தந்தையும் இருக்க வேண்டும் இல்லையா. இப்ப எல்லாரும் கிருஷ்ணர்னா அப்ப கிருஷ்ணருக்கு அப்பா யாரு பாபா கேக்குறாரு. மனிதர்கள் அதிக மறதியில இருக்கிறாங்க. இப்ப எவ்வளவு குழப்பிட்டாங்க பாருங்க. இப்ப ஒரு வேர்டை எடுத்துட்டு இப்ப சிந்தனை பண்ணனா எவ்வளவு குழப்பம் இருக்கு பாருங்க நம்மளோட சாஸ்திரத்துல. பாபா சொல்றாரு, மனிதர்கள் ரொம்ப மறதியில இருக்கிறாங்க. அறியாமல் இருக்கிறதுனாலதான் என்னை கோடியில் சிலர் மட்டுமே அறிவாங்கன்ட்டு சொல்கின்றார். இப்ப கடவுளே உடைய மகா வாக்கியம் என்னன்னா, இப்ப அவர் வரும்போது கலியுகம் உச்சம். கடைசியில அந்த 5 விகாரத்தினுடைய உச்சி அறியாமையில இருக்குது, காரிருள். அப்ப என்ன சொன்னாலும் ஆத்மா கேட்காது. அந்த அளவுக்கு மாயா வந்து அதிகமா இருக்குது. அந்த அறியாமை நேரத்துல இவர் வரும்போது கோடியில சிலர் தான் கடவுளை புரிஞ்சுக்கிறாங்க. அவர் யாரு, எப்படி இருக்கிறாரு, அவர் சொல்றதுதான் உண்மை, இந்த வழியில போனாதான் நமக்கு முக்தி, இல்ல இந்த இந்த வழியில போனா பாதாளம்ன்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப சிலர், கோடியில் சிலர் பாபா சொல்றார். கிருஷ்ணரை யார் வேண்டுமென்றாலும் அறிந்து கொள்வாங்க. அயல்நாட்டினர் அனைவரும் அவரை அறிவர். கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா அவர் கண்ணுக்கு தெரியுறாரு இல்லையா. கிருஷ்ணர் யாருக்கு வேணா தெரியும். அவர் எப்படி இருப்பாரு, தலையில மயிலிறக வச்சுட்டு நல்லா நீல நிறத்துல அழகா இருப்பாரு. யாருக்கு தான் தெரியாது. வெளிநாட்டர்கள் கூட அவரை தெரியும். கிருஷ்ணரே லார்டு கிருஷ்ணான்ட்டு சொல்லுவாங்க அல்லவா. சித்திரங்கள் கூட கிருஷ்ணரை பத்தி இருக்கு. ஆனா உண்மையான சித்திரம் கிடையவே கிடையாது. உண்மையான கிருஷ்ணர் நீங்க வரைஞ்சிருக்கிறீங்களே அந்த சித்திரம் மாதிரி எல்லாம் இருக்காதுன்னு பாபா சொல்றாரு. அவ்வளவு அழகா இருப்பாரு உண்மையான கிருஷ்ணர். பாரதவாசிகளிடமிருந்து தான் வெளிநாட்டரே கேட்கறாங்க கிருஷ்ணருடைய சித்திரத்தை. இவருக்கு அதிக பூஜைகள் நடக்கின்றது என்பதற்காக கீதையில் பகவான் கிருஷ்ணர்ன்ட்டு சொல்லிட்டாங்கன்னு சொல்றார். கிருஷ்ணர் அதிகமா பூஜை செய்யறதுனால சொல்லிட்டாங்க, கிருஷ்ணர் வந்து கீதை எழுதினார்ன்ட்டு சொல்லிட்டாங்க, கிருஷ்ணர் தான் கீதை சொன்னார்ன்ட்டு சொல்லிட்டாங்கன்னு சொல்றார். பகவானை என்றாவது பிரபு என்று கூறுவார்களா என்ன? கிருஷ்ண பிரபு என்று சொல்கின்றனர் அல்லவா. பிரபு என்ற பட்டம் உண்மையில் பெரிய மனிதர்களுக்கு தான் கிடைக்கும். பகவானெல்லாம் லார்டுன்னு சொல்ல மாட்டாங்க. லார்டுன்றது பெரிய இந்த லார்டு வில்லியம்
பென்டிக்கு அந்த அந்த காலத்துல இருந்த அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கெல்லாம் அந்த லார்ட்னு பேர் வைப்பாங்க. கடவுளுக்கு போய் யாராவது லார்டுன்னு பேர் வைப்பாங்களா? லார்ட் கிருஷ்ணான்ட்டு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் கிருஷ்ணருக்கு போய் கிருஷ்ண பிரபுன்னு வச்சிருக்கிறாங்க. பிரபுனா உண்மையிலே பட்டம், பெரிய மனிதர்களுக்கு தான் அந்த பட்டம் வைப்பாங்க. அவர்கள் அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருப்பார். இதுதான் இருட்டான நகரம் என்று கூறப்படுகிறது. ஏன் பெரிய மனிதர்களுக்கு லார்டுன்னு வைக்கிறாங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் வள்ளல் மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்களாம். அதனால இது இருட்டான நகரம்ட்டு சொல்லப்படுது. பதித மனிதர்களை பிரபு என்று கூறிவிடுகின்றனர் சொல்லி சொல்றாரு. இப்ப தூய்மையற்ற மனிதர்களை கூட பிரபுன்னு சொல்லிடுறாங்க. இன்றைய பதித மனிதர்கள் எங்க இருக்கிறாங்க? எங்கு சிவன் அல்லது ஸ்ரீகிருஷ்ணர் நான் உங்களுக்கு என்ன ஞானம் கொடுக்கிறேனோ பிறகு அது மறைந்துவிடும் சொல்லி சொல்றாரு. இப்ப பாருங்க, இந்த காலத்துல யாராவது தூய்மையா இருக்கிறாங்களா? இன்றைக்கு யாருமே தூய்மையா இல்லை இல்லையா? எங்கு சிவன் அல்லது ஸ்ரீகிருஷ்ணர், சிவன் எங்க இருக்கிறாரு, ஸ்ரீகிருஷ்ணர் எங்க இருக்கிறாரு, எதுவுமே புரிஞ்சுக்காம பேசுறாங்க இல்லையா? நான் உங்களுக்கு இப்ப என்னென்ன ஞானம் சொல்றேனோ அது எல்லாமே பின்னாடி மறைஞ்சிரும்ன்றாரு. அதனாலதான் இவ்வளவு குழப்பமும். இந்த ஞானம் அப்படியே இருந்திருந்தா யாரும் டிராமால மறக்காம எல்லாம் ஒழுங்கா இருந்திருப்பாங்க இல்லையா? அந்த ஞானம் மறைஞ்சு போயிருந்தனால தான் இவ்வளவு பிரச்சனையும். நான் வந்துதான் புது உலகை இப்ப ஸ்தாபனை செய்யறேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த உலகத்தை இந்த மாதிரி வீணா போயிடுச்சு இல்லையா? இப்ப கிருஷ்ணர் இருந்திருந்தாரு, கிருஷ்ணர் மாத்திருந்தாரு துவாபரகத்துல உலகத்தைன்னா ஏன் உலகம் இவ்வளவு மோசமா கலியுகமா இருக்கணும்? 5 விகாரத்துல குழந்தைகளை கொல்ற அளவுக்கு போகுதுன்னா கிருஷ்ணர் எங்க போனாரு? கிருஷ்ணர் மாத்தின உலகம் துவாபரகத்திலே கிருஷ்ணர் மகாபாரத போர் முடிஞ்சிருந்ததுன்னா இந்நேரம் உலகம் நல்ல உலகமா தானே இருந்திருக்கணும். ஏன் இந்த மாதிரி மோசமா இருக்கு உலகம்? அப்ப பாருங்க, கிருஷ்ணர் துவாபரயுகத்துல எல்லாம் வரல. இப்பதான் கடவுள் கலியுக இறுதியில வராரு. சிவன் தான் வராரு. நமக்கு ஞானத்தை கொடுக்கறாரு. இந்த ஞானம் கூட மறைஞ்சு போயிடுதுன்றாரு. இப்போதுதான் நான் ஞானத்தை கொடுக்கிறேன். நான் ஞானம் கொடுக்கின்ற போதுதான் குழந்தைகள் கேட்கவும் முடியும். நான் எப்ப சொல்றேனோ அப்போதான் உங்களால கேட்க முடியும். என்னை தவிர வேற யாருமே ஞானத்தை சொல்ல முடியாது சொல்லி சொல்றாரு. சன்னியாசிகள் சிவபாபாவை நினைவு செய்ய முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு பிரம்மன் தான் தெரியும். அவங்க பிரம்மத்துல இருக்கிற சிவனை தெரியாது. அவங்களுக்கு நிராகார இறைவனை நினைவு செய்யுங்கள் என்று அவர்கள் கூறவும் முடியாது. அவங்களுக்கு தெரியாதனால நேத்தின்னு அந்த காலத்துல இருந்தே சொல்லிட்டாங்க. அவங்களால சொல்ல முடியாது. கடவுளை நினைவு செய்யுங்கன்னு சொல்லவும் முடியாது. எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா? அதிகம் படித்தவர்களும் கூட புரிந்து கொள்வது கிடையாது சொல்லி சொல்றாரு. எப்பயாவது நீங்க சன்னியாசிகள்கிட்ட போய் சன்னியாசிகள் நிராகார இறைவன் சிவன் அவரை நினைவு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களா? புள்ளியா இருக்கிறாரு, அவரை புள்ளியா நினைவு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை இல்லையா? எல்லாருக்குமே தெரியாதுன்றாரு. கிருஷ்ணர் பகவான் கிடையாது என்று இப்போது தந்தை தான் புரிய வைக்கிறார். உண்மையிலே கிருஷ்ணர் பகவான் கிடையாது. அவர் தேவதை, அவர் சொர்க்கத்தின் இளவரசர், அவர் கடவுள் கிடையாதுன்றத இப்ப கடவுளே நமக்கு புரிய வைக்கிறார். மனிதர்கள் அவரையே பகவான்ட்டு சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. இப்போ அந்த வார்த்தையை மாத்தி போட்டதுனால பயங்கர குழப்பம் ஆயிடுச்சு இல்லையா? அதனாலதான் உலகத்துல அமைதியின்மையா ஆயிடுச்சு. இப்ப நம்ம வேணா கிருஷ்ணரை ஏத்துக்கலாம், முஸ்லிம்ஸ் எப்படி ஏத்துக்குவாங்க, கிறிஸ்துவர்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? அவங்க இயேசுன்றாங்க, நம்ம கிருஷ்ணர்ன்றோம். இதனாலதான் உலகத்துல பிரச்சனை சண்டையே நடந்துட்டு இருக்குது இல்லையா? எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டுச்சு. தந்தை குழந்தைகளுக்கு இப்ப அமர்ந்து புரிய வைக்கிறார். அவர் தந்தையா, ஆசிரியரா, குருவாவும் இருக்கிறாரு. சிவபாபா அனைவருக்கும் அமர்ந்து புரிய வைக்கின்றார். புரிந்து கொள்ளாத காரணத்தினாலதான் திருமூர்த்தியில் சிவனை கூட வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரர்ல கடவுள் படைக்கிறாரு, காக்குறாரு, அழிக்கிறாரு. படைத்தல், அழித்தல், காத்தல் முத்தொழிலும் செய்யறாரு கடவுள்னு சொல்லிட்டு பிரம்மா மூலமா படைக்கிறாரு, விஷ்ணு மூலமா காக்குறாரு, சங்கரர் மூலம் விநாசம் செய்யறாரு. யார் செய்யறாங்க? அதை சொல்லணுமா இல்லையா? அதை காட்டுறதே கிடையாது. திருமூர்த்தி சிவன் தான் இந்த 3 பேர் மூலமா செய்யறாருன்றத அவருடைய சித்திரத்தை காட்டுறதே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. பிரம்மாவை வைக்கிறார்கள், அவர்தான் பிரஜாபிதா பிரம்மான்ட்டு கூறப்படுகின்றார். பிரம்மாவே வைக்கிறாங்க. அவர் என்னன்னு சொல்றேன்னா பிரஜாபிதா பிரம்மா. ஏன்னா அவர் பிரம்மா இருக்கிறது பூலோகத்துல, பிரஜைகளின் தந்தை. அவரு பிரஜைகளை படைக்கக்கூடியவர் பிரம்மா. சிவனால பிரஜைகளை படைக்க முடியாது. ஏன்னா அவர் ஆத்மாக்களின் தந்தை, அவர் ஆத்மாக்களுக்கு தான் அப்பா. ஆனா நம்ம உடம்புல வந்துட்டதுனால நம்மளால அவர் டைரக்டா நம்மள்ட்ட பேச முடியாதுன்றதுனால இவர் உடம்புல நம்மளை தத்தெடுத்து நம்மள்ட்ட பேசுறாரு. எல்லாத்துக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஆக்காரியா இருக்கிறவங்க, நிராகாரியா இருக்கிறவங்க சாக்காரத்துக்கு வரணும்னா உடல் வேணும். உடல்ல வந்தாதான், அந்த உடலுடைய தர்மம் எடுக்கும் போதுதான் உடல் கிட்ட பேச முடியும். அதனால பிரம்மா உடல்ல எடுத்து நம்ம கிட்ட பேசுறாரு. அப்படியே நம்மள்ட்ட பேச முடியாதுன்றதுனால, நம்ம உடல்ல மாட்டிட்டு இருக்கிறதுனால நம்மளை காப்பாத்தணுன்றதுக்காக அவரு உடல்ல உடலோட தர்மம் எடுத்து நான் பேச வேண்டியதா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அதை கூட அப்பப்ப போயிடுறாரு.
பிரம்மா வந்து பிரஜைகளை படைக்கக்கூடியவர், ஆனால் அவரை பகவான்ட்டு சொல்ல முடியாது சொல்லி சொல்றாரு. கூறுவது கிடையாது. பிரம்மா ஒருபோதும் பகவான்ட்டு கூறுவது கிடையாது. பகவான் பிரஜைகளை படைப்பதே கிடையாது. அனைத்து ஆத்மாக்களும் பகவானின் குழந்தைகள் ஆவர். பிறகு யார் மூலமாக பிரஜைகளை படைக்கின்றார்? இப்ப பாருங்க, கடவுள் வந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் அப்பாவா இருக்கிறார். எல்லா ஆத்மாக்களுமே பகவானுடைய குழந்தைகளா இருக்கிறாங்க. அப்புறம் யார் மூலமா அவர் பிரஜைகளை படைக்கிறாரு? இப்போ உலகத்துல படைப்பு எப்படி நடக்குது? படைப்பு பிரம்மா மூலமான்னு சொல்லுவாங்களா, பிரம்மன் படைத்தான், இந்த மாதிரி என்ன படைத்தான், என் தலையில எழுத்துல இப்படி எழுதிட்டான் எல்லாம் சொல்லுவாங்க. பிரம்மா மேல பழிய போட்டுருவாங்க. என் தலையத்தை இந்த பிரம்மா என்னதான் கிறுக்கி வச்சிட்டாரோ தெரியலையன்ட்டு. அப்ப கீழே வந்து பிரஜைகளா நம்ம உடம்பெடுத்து நடிக்கும் போது பிரம்மா மூலமா தான் படைப்பு நடக்குது. அப்ப இவர் நிராகாரா இருக்கிறவரு பிரம்மா மூலமா வந்து தான் படைப்பு படைக்கிறாரு. இப்பதான் நம்மளெல்லாம் வந்து தத்தெடுக்கிறாரு. அவர் உடம்புல வந்து படைப்பு படைக்கிறார். உங்களை தத்தெடுத்தது யார்? பிரம்மாவின் மூலம் தந்தையே இப்போ தத்தெடுத்திருக்கின்றார். எப்போது பிராமணன் ஆவார்களோ அப்போதுதான் தேவதையாக ஆக முடியும். எப்போ நம்ம பிகே ஆகிறோமோ, பிரம்மா உடல்ல வந்து அவர் தத்தெடுக்கும் போது அவரை நம்பி, அந்த கோடியிலும் சிலரா அவரை நம்பி, கடவுளே நீங்க தான் வந்திருக்கிறீங்க, நீங்க என்னை காப்பாத்த தான் வந்திருக்கிறீங்கன்ட்டு அவரை நம்பி நம்ம பிகே ஆகிறோமோ அப்போதுதான் நம்மளால தேவதை ஆக முடியும் சொல்லி சொல்றாரு. இந்த விஷயங்களை ஒருபோதும் நீங்கள் கேள்விப்பட்டது கிடையாது. இது வரைக்கும் நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது இல்லையா? பக்தி மார்க்கத்துல அப்படியே மொட்டையா தான் இருக்கும் இல்லையா? எதுவுமே புரியாது. ஆனா இங்க எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறாரு. பிரஜாபிதாவிற்கும் அவசியம் பாகம் இருக்கிறது. இங்க பிரம்மா பாபாவுக்கும் அதிகம் பாகம் இருக்குன்றாரு. ஏன்னா பிரஜைகளின் தந்தை அவரு. அவர் மூலமா தான் படைப்பு நடக்குது. நடிப்பு தேவை அல்லவா? இவ்வளவு பிரஜைகள் எங்கிருந்து வருவார்கள்? எல்லாமே விகார வம்சத்தினர்களாக இருக்க முடியாது சொல்லி சொல்றாரு. இவ்வளவு பிரஜைகள் வராங்க இல்லையா, எல்லாரும் விகாரம் மூலமா பிறந்து வந்தவங்களா இருக்க முடியாது. பிராமணன் என்பது நமது பட்டப்பெயர் என்று அந்த விகார வம்சத்தினர் கூறுவர். அவங்க பிராமின்ஸ் சொல்லிக்கிறாங்க, நாங்க வந்து அது எங்களுடைய பட்டப்பெயர்ன்ட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க. அனைவருக்கும் அனைவருக்கும் தனித்தனியாக பெயர்கள் இருக்கின்றன சொல்லி சொல்றாரு. இப்ப பிராமணன், வைஷ்யர், சூத்திரர் இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியா பேர்லாம் இருக்குது எல்லாருக்கும் சொல்லி சொல்றாரு. அது கேஸ்ட்ன்னு சொல்லி வச்சுட்டாங்க. பாபா இங்க வந்து நம்மளுடைய இது மாறுது, வர்ணம் மாறுது. வர்ணம்னா நம்ம ஆத்மா வந்து ஒரு ஒரு நிலையை அடையும் போது ஒரு ஒரு வர்ணமா மாறுது. தேவதையா இருக்கிற நாம வைஷ்யரா மாறுறோம். வைஷ்யரா இருக்கிற நம்மளே தான் வந்து தேவதையா இருந்த நம்ம சத்திரியரா மாறுறோம். சத்திரியரா இருந்த நாம தான் வைஷ்யரா துவாபர யுகத்துல மாறுறோம். அப்புறம் துவாபர யுகத்துல அப்படியே அந்த உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாற மாற கலியுகத்துல முற்றிலும் சூத்திரரா மாறிடுறோம். திரும்ப சூத்திரரா இருந்த நம்மள பிராமணனா பாபா வந்து மாத்துறாரு. திரும்ப பிராமணன்ல இருந்து தேவதை ஆகிறோம். இது வந்து நம்மளுடைய நிலை மாற மாற வர்ணங்கள் மாறுது. இந்த வர்ணத்தை தான் அவங்க வந்து கேஸ்ட் ஆக்கிட்டாங்க. அந்த இதுல வந்து கடைசியா இப்ப கடைசி பிரிவுல எல்லாம் கேஸ்ட் ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி தனித்தனியான பெயர்கள் உருவாகிட்டன சொல்லி சொல்றாரு. எப்போது சிவபாபா இவரிடத்தில் பிரவேசிக்கின்றாரோ அப்போதுதான் இவரை பிரஜாபிதா பிரம்மான்ட்டு சொல்றோம். அவர் பேர் லேக்ராஜ். அவர் ஒரு வைர வியாபாரி. அவர் 60 வயசு வரைக்கும் சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தார். பக்தரா தான் இருந்தார், நாராயண பக்தரா. எப்ப இவர் வந்து அவர் மேல பிரவேசம் ஆனாரோ இவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சு இவர் மூலமா படைப்பை வந்து பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் இவரு தான். அவர் எதுவுமே செய்யல. அவர் வந்து அவர் உடம்புல இவர் வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பேர் பிரஜாபிதா பிரம்மான்ட்டு சொல்றோம். இது புது விஷயமாகும் சொல்லி சொல்றாரு. தந்தை தானே வந்து இப்ப கூறுகின்றார், என்னை யாருமே அறியவில்லை, ஸ்ரீ சக்கரத்தையும் அறியவில்லை. யாருக்குமே அந்த காலத்துல இருந்து கடவுள் யாருன்னு தெரியாது, இந்த சிருஷ்டி எப்படி உருவாச்சு எதுவுமே தெரியாது. அதனாலதான் ரிஷி முனிவர்கள் கூட நேத்தி தெரியாதுன்ட்டு சொல்லிட்டாங்க. பரமாத்மாவை மற்றும் பரமாத்மாவின் படைப்புகளை பற்றி அறியவில்லை. எப்போது நான் வந்து எனது அறிமுகம் நானே கொடுக்கிறேனோ அப்போதுதான் அறிந்து கொள்கிறீர்கள் என்று இப்ப தந்தை கூறுகிறார். அதனால்தான் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கிலாம் எழுதியிருப்பாங்க. இந்த தேவதைகளுக்கு அங்கு நாம் இந்த ராஜ்யத்தை எவ்வாறு அடைந்தோம் என்பது கூட தெரியாது. இப்ப லட்சுமி நாராயணன் இருக்கிறாங்களே, அவங்க ஆத்ம உணர்வு அடைஞ்சு போயிடுவாங்க. கடைசியில இந்த படிப்பை படிச்சு ஆத்ம உணர்வு அடைஞ்சு போயிடுவாங்க. ஆனா அங்க போயிட்டு சொர்க்கத்துல மேல இருந்து வந்து ஃப்ரெஷ்ஷா நடிக்க வரும்போது நம்ம வந்து எப்படி இந்த மாதிரி தேவதை ஆனோன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. கடவுள் தான் வந்தாரு, இந்த மாதிரி பாடம் எடுத்தாரு, நம்மளாம் மாறணுன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க இறங்க போறோன்றது கூட தெரியாது. இறங்க போறோம்னு தெரிஞ்சா அவங்க கவலையாயிடுவாங்க இல்லையா? இந்த மாதிரி நம்ம திரும்ப நடிச்சு கலியுகத்துக்கு வந்துருவோன்றது அவங்களுக்கு தெரியாது. அவர்களிடத்தில் ஞானம் இருக்கவே இருக்காது. தேவதைகள் கூட இந்த ஞானம் கிடையாது. ஆனா நமக்கு தான், பிராமணர்களுக்கு தான், பிகேஸ்க்கு தான் இந்த ஞானமே இருக்குது. பதவி அடைந்த பின்பு ஞானத்திற்கான அவசியமே கிடையாது சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம படிக்கிறதே எதுக்குன்னா போஸ்டிங்காக தான். போஸ்டிங் கிடைச்ச பிறகு நம்ம ஏன் படிக்க போறோம்? இப்ப டாக்டருக்கு படிக்கிறீங்க, 5வது வருஷம் முடிச்சிட்டீங்க, டாக்டர் ஆயிட்டீங்க, அப்புறம் எதுக்கு திரும்ப போய் படிக்க போறீங்க? அதான் படிப்பினுடைய பலன் தான் டாக்டர் கிடைச்சிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் திரும்ப போய் நான் படிக்க போறேன்னா எதுக்கு படிக்கணும்? தேவையில்லையா? அது மாதிரி
இங்கேயும் நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்க, நீங்க வந்து தேவதை ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஞானத்துக்கான அவசியமே இல்லை. சொர்க்கத்துல போய் நீங்க தேவதை ஆயிட்டீங்கன்னா அதுக்கு தான் படிச்சீங்க. அந்த படிப்புக்கான பலன் கிடைச்சிடுச்சு, தேவதை ஆயிட்டோம் அப்பனா படிப்பு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் இப்ப நேரம் இருக்கும்போது நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சொர்க்கத்தை கொண்டு வந்துருவாரு. அவருக்கு வந்துட்டாருன்னா நம்மளால படிக்க முடியாது, படிப்பு முடிஞ்சிருச்சு, படிப்புக்கான பார்ட் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், இந்த முரளெல்லாம் முடிஞ்சிரும். பாபா சொல்றாரு சத்கதிக்காக தான் ஞானமே தேவைப்படுகிறது. இப்ப நல்ல கதி அடையறதுக்காக தான் இந்த ஞானமே தேவைப்படுது. இவர்கள் சத்கதியை அடைந்திருக்கின்றனர். இது புரிந்து கொள்வதற்கு மிகவும் ஆழமான விஷயமாகும். இந்த தேவதைகள் நல்ல கதியை அடைஞ்சிருக்காங்க, அதுக்காக தான் அறிவு பெற்றிருக்கிறாங்க. இறைவனே வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள தேவதை ஆக்கியிருக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய ஆழமான விஷயம் சொல்லி சொல்றாரு. புத்திசாலிகள் தான் புரிஞ்சு கொள்வாங்க, மற்றபடி வயசான தாய்மார்களிடத்துல அந்த அளவுக்கு புத்தி கிடையாது. இந்த ஞானம் கூட எல்லாரும் ஒரே மாதிரியே புரிஞ்சுக்க மாட்டாங்க. சிலருக்கு அவங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் புத்தி வேலை செய்யும். அதனால அந்த அளவுக்கு வயசான மாத்தாஸ்க்கு புத்தி கிடையாதுன்றாரு. நாடகப்படி ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு என்று பாட்டு கிடைத்திருக்குது. பாபா சொல்றாரு, டிராமா படி அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பாட்டு. சிலர் வந்து நல்லா சமைப்பாங்க, சிலர் நல்லா தையல் தைப்பாங்க, சிலர் நல்லா பேசுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. அதை பார்த்தோன்னா அதெல்லாம் இறைவனுடைய வரப்பிரசாதம் தான், அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஸ்பெஷலிஸ்ட். அந்த எது எதெல்லாம் நல்லது இருக்குதோ, அந்த விசேஷத்தன்மை இருக்குதோ அது பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இருக்காது. ஒரு சிலருக்கு மட்டும் அது இருக்கும். சிலர் நல்லா வந்து வைத்தியம் பார்ப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த கைராசின்றது இருக்கும். முகராசி கைராசின்றதெல்லாம் அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்தந்த பார்ட் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அதனால நம்ம ஒவ்வொருத்தவங்க மற்றவங்கள பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க வந்து இப்படிதான், அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற பார்ட்டே அதுதான். அதை போய் பார்த்துட்டு போயிடணும். ஹே ஈஸ்வரனே புத்தி கொடுங்கள் என்று அவர்கள் கேட்க மாட்டார்கள். யாரும் வந்து புத்தி கொடுங்கள்னு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு புரிஞ்சதை அவங்க கேட்டுட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அனைவருக்கும் ஒரே மாதிரியான புத்தியை நான் கொடுத்தால் பிறகு அனைவரும் நாராயணனாக ஆகிவிடுவர் சொல்லி சொல்றாரு. இந்த ஞானத்தையே புரிஞ்சுக்கிறோம். எவ்வளவு பேர் ஃபுல்லா புரிஞ்சுக்கிறோம்? அவங்கவுங்க படிக்கும்போது அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இந்த ஞானம் வந்து புரியுது இல்லையா? சிலருக்கு புரியவே புரியாது. சிலர் ஞானத்தை கேட்கறதுல கூட அந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்காது. ஏதோ தெரிஞ்சதை கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. சிலர் முரளியே படிக்க மாட்டாங்க, அப்படியே சிலர் இருப்பாங்க. சிலர் வந்து முரளின்னா அப்படியே பைத்தியமா படிப்பாங்க. சிலர் வந்து ரொம்ப ஞான சிந்தனையே பண்ணி ஆழத்துக்கே போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கும் சொல்லுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி புத்தி கொடுத்தா எல்லாரும் நாராயணன் ஆயிடுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப அனைவரும் ஒருவர் மீது ஒருவர் சிம்மாசனத்தில் அமர்வார்களா என்ன? பாபா பாருங்க ஜோக் அடிக்கிறாரு. நீங்க எல்லாரும் நாராயண் ஆயிட்டீங்கன்னா சொர்க்கத்துல சிம்மாசனத்து மேல ஒருத்தவங்க உட்காருங்களா சொல்லி கேக்குறாரு. அதனாலதான் நம்ம இதுல எந்த கேள்வியுமே கேட்க தேவையில்ல. இவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க, இவங்க ஏன் முரளி படிக்க மாட்டாங்க, இவங்க ஏன் இந்த மாதிரி ஒழுங்காவே இருக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க நடிக்கிறாங்க. எல்லாரும் நாராயணன் ஆக முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. இவ்வாறு ஆக வேண்டும் என்பது லட்சியமாக இருக்கிறது. ஆனா நாராயணன் ஆகிறது லட்சியம், அதனால அதை முன்னாடி வச்சிடறாரு பாபா. எல்லாரும் ஆகுங்க, நீங்க உங்களால ஆன ரேஸ் ஓடுங்க, யார் ஃபர்ஸ்ட் ஓடுறீங்களோ அவங்க நாராயணன் ஆயிடுங்க. ரேஸ் வச்சுட்டாரு, உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓடுங்கன்றாரு. இந்த ஸ்ரீமத்தை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றீங்க, கடவுளை எந்த அளவுக்கு நீங்க பாப்சமா நெருங்குறீங்களோ, கடவுளை தொட்டுட்டீங்கன்னா நீங்க நாராயணன், கடவுளை தொட முடியல நின்னுட்டீங்கன்னா அந்த அளவுக்கு தான் பதவின்னு சொல்லி சொல்றாரு. நரன்ல இருந்து நாராயணன் ஆவதற்கு அனைவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப எல்லாருமே பிரம்மா பாபால இருந்து மம்மால இருந்து தாதி தீதிகள்ல இருந்து எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க நாராயணன் ஆகிறதுக்கு. முயற்சியின்படிதான் அடைவீர்கள் அல்லவா? அப்ப யார் யார் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாங்க, எந்த அளவுக்கு பாபா சொன்ன பிராக்டிஸ் எல்லாம் பண்ணாங்க, எந்த அளவுக்கு ஸ்ரீமத் படி நடந்தாங்க, டெய்லி அவரை நினைச்சாங்களா, அந்த அளவுக்கு அவங்க அந்த அந்த நாராயணன் ஆகிற அந்த இலக்க அடையறாங்க. நான் நாராயணன் ஆவேன் என்று ஒருவேளை அனைவரும் கை உயர்த்தினால் தந்தைக்கு உள்ளுக்குள் சிரிப்பு வரும் அல்லவா? இப்ப எல்லாருமே பாபா வீட்டுல கூட பாபா கேட்பார். அப்ப எல்லாரும் கை உயர்த்தும் போது பாபாவுக்கு சிரிப்பு வந்துடும். எல்லாரும் நாராயணன் ஆக முடியுமா? 108 தான் இருக்குது அங்க நாராயண் போஸ்டிங்க, ஆனா எல்லாரும் ஆகிறன்ட்டு கையை தூக்குறாங்க. அனைவரும் ஒரே மாதிரியாக எப்படி ஆக முடியும் சொல்லி பாபா கேட்கிறாரு. வரிசை கிரமம் ஏற்படுகிறது அல்லவா? அதனாலதான் 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? அந்த மாதிரி எல்லாரும் நாராயணன் ஆக முடியாது. நாராயணன்லயே வரிசை கிரமம் இருக்கு. 108 லட்சுமி நாராயணன்லயே முதல் லட்சுமி நாராயணனுடைய இது வேற, அதே 108வது லட்சுமி நாராயணனுடைய இது வேற. அவங்கள்ட்ட கொஞ்சம் பெர்சன்டேஜ் குறையும். இப்ப பிரம்மா பாபா மம்மா எங்க, நம்ம எங்க,
அவங்களுடைய குணத்தையும் நம்ம குணத்தையும் பார்க்கும்போது எவ்வளோ ஒர்ஸ்ட்டா இருக்கும். இப்ப பாருங்க அவரெல்லாம் அவர் கண்ணுக்கு வந்து கெட்டதே தெரியாது. பிரம்மா பாபா கண்ணுக்கு. நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது? வெறும் கெட்டது மட்டுமே தெரியுது. நல்லதே தெரிய மாட்டுது. அப்ப பாருங்க, நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கிறோம், அவரு எந்த இடத்துல இருந்திருக்காரு. ஆரம்பத்துல இருந்தே அவரு எப்படி இருந்திருக்காரு. அவரு கிட்டக போனா யாரும் சொல்ல வந்ததே மறந்துருவாங்களாம். பிரம்மா பாபா கிட்டக போனா, அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்ல வந்தாங்களோ, அந்த பிரச்சனையே மறந்து போயிருவாங்களாம். அவ்ளோ சக்திசாலியா இருந்திருக்கிறாரு ஆரம்ப காலத்திலேயே. நம்ம என்ன பாருங்க, நம்ம உட்காந்துக்கிறோம். நம்மகிட்ட ஒரே குறையா தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த குறைய தான் நம்ம காதுல கேட்டுட்டு இருக்கிறோம். அதோட நம்ம குறையும் வேற எக்ஸ்ட்ராவா கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம குறையுமே, நம்ம பிரச்சனையுமே நம்ம தலைக்குள்ளார ஓடிட்டு அப்ப நம்ம எங்க, பிரம்மா பாபா எங்க? இதுலயே தெரிஞ்சுக்கலாம் வரிசை கிரமம் ஏற்படுகிறது அல்லவா? அப்ப பிரம்மா பாபா எங்க, நம்ம எங்க? அப்ப நம்ம முயற்சிய தான் நம்ம என்ன பண்ணணும்? நானும் வரணும். நானும் ரேஸ்ல ஓடணும் அவ்வளோதான். நான் எந்த நாராயணனா வந்துட்டு போறேன். ஆனா நானும் ரேஸ்ல ஓடுறேன். அப்படிதான் நம்ம ஓடணும். 1ஆம் நாராயணன், 2ஆம் நாராயணன், 3ஆம் நாராயணன் என்று கூட இருக்கிறது அல்லவான்னு சொல்லி சொல்றாரு. எவ்வாறு முதல் எட்வர்ட், 2ஆம் எட்வர்ட், 3ஆம் எட்வர்ட் இருக்கிறது அல்லவா? அது மாரி தான் இது கூட லட்சியமாக இருக்கிறது சொல்லி சொல்றாரு. அப்ப லட்சுமி நாராயணா ஆவறது லட்சியம். அத அடையிற இலக்கு உங்க கையிலன்ட்டாரு. நீங்க ஓடுற வரைக்கும் ஓடுங்க. புருஷார்த்தம் செய்யுங்க அவ்வளவுதான். பாபாவ நினைங்க. யார் அதிகமா நினைக்கிறீங்க? அவர போய் டச் பண்ணிட்டீங்களா? பாப்சமான்னு ஆயிட்டீங்களா? அப்ப நீங்க நாராயணன். அவர் நினைவுல சரீரம் விட்டீங்களா? அதுதான். நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் கடைசியில பாபா நினைவுல சரீரம் விடணும். பாபா, பாபா, பாபா. அவர தவிர எனக்கு யாருமே இல்ல. சரின்னு விட்டீங்கன்னா நீங்க பாஸ் வித் ஹானர். இல்லன்னா ஃபெயிலு அவ்வளவுதான். இதுல ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி சுபபாவனை, சுபாசை. எல்லார் மேலயும் அன்பு தான் இருக்கணும். ஒருத்தவங்கள மட்டும் எனக்கு பிடிக்கும், ஒருத்தவங்கள எனக்கு பிடிக்காது. இதுக்கு பேரு பாப்சமானே கிடையாது. சிவபாபாக்கு இவங்கள தான் பிடிக்கும். சிவபாபாக்கு இவங்கள பிடிக்காதுன்னு எங்கேயாவது சொல்லுவாரா? உலகமே என்னுடைய குழந்தைகள். எல்லா ஆத்மாக்களும் என்னுடைய குழந்தைகள். எல்லார் மேலயும் நான் சுபபாவனை, சுபாசை. சாட்சி பார்வையாளர் இருந்து பார்க்குறேன். கஷ்டப்பட்டாலும் நான் பார்ப்பேன். சுகமா இருந்தாலும் நான் பார்ப்பேன். அப்படிதான் அவர் பார்க்குறாரு. அவர் ஒண்ணும் எனக்கு புடிச்சவங்க, இவங்க கெட்டவங்க, எனக்கு இவங்கள பிடிக்கும், இவங்களுக்கு இவ்வளோ பிடிக்காதுன்னு கிடையவே கிடையாது இல்லையா? எல்லார் மேலயும் சுபபாவனை. அப்புறம் எங்கிருந்து நம்ம பாப் சமான் ஆகிறது? அதான் பாபா சொல்றாரு. என்னுடைய குணநலன்கள் என்ன மாதிரி பாப் சமான் ஆகுறீங்களா? அப்ப நீங்க வந்து நாராயணன் போஸ்டிங்க்கு வந்துடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம குணநலங்கள் எப்படி இருக்குது, நமக்கு சுபபாவனை சுபாசை இருக்குதா, ஆசீர்வாதம் கொடுக்குறோமா, யார் மேலேயாவது பொறாமை இருக்குதா, என்னுடைய வீக் பாயிண்ட்டு முதல்ல எனக்கு தெரிஞ்சிருக்குதா, என்ன தேக உணர்வு எனக்கு இருக்குதா, ஃபர்ஸ்ட் நம்ம தன்னைத்தானே செக் பண்ணி மாத்திக்கணும். ஆனால் தானே புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? இப்ப நம்மளே புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்றாரு. நடத்தை இவ்வாறு இருந்தால் என்ன பதவி கிடைக்கும்? சில டைம்ல மனசாட்சியே சொல்லும் நீ எல்லாம் தேவதையான்ட்டு. ஏன்னா நமக்கே தெரியும் இல்லையா நம்ம என்ன நடத்தை இருக்குது. இது வரைக்குமே நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாருமே முயற்சியில ஓடிட்டு இருக்கிறோம். முயற்சியில பார்க்கும்போது சில டைம்ல நமக்கு இந்த மாயாவோட போராட்டத்துல தோத்து போயிரும். மாயா கிட்ட நிறைய தோத்து போகும்போது நமக்கே நடத்தையை பார்க்கும்போது இந்த மாதிரி நடத்தை இருந்தா நமக்கு என்ன பதவி கிடைக்கும்ட்டு நமக்கே புரிஞ்சு கொள்ள முடியும் சொல்றாரு. அவசியம் முயற்சி செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இருந்தாலும் சோர்ந்து போயிடக்கூடாது. என்ன இது எனக்கு இன்னும் குணமே மாறல, நான் என்ன முரளி கேட்டாலும் என்ன பாபா நினைவு பண்ணாலும் நான் இப்படியே இருக்கிறேன்னுட்டு அப்படியே நீங்க வந்து டிராமா மேல பழிய போட்டு டிராமால இருந்தா நான் ஆகிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முரளியில சொல்லியிருக்காரு இல்லையா? இருந்தாலும் முயற்சி செய்யணும், இலக்கை நோக்கி ஓடணும்னு சொல்லி சொல்றாரு. பாபா வரிசைக்கிரமமாக மலர்களை எடுத்துக்கொண்டு வராரு. இப்ப பாபா மீட்ல வராரு, வரிசைக்கிரமா மலர் எடுத்துட்டு வராராம். ரோஜா பூ ஏதோ நிறைய 1 2 3 ரோஜா 1 ரோஜா 2 ரோஜா 3ன்னு எடுத்துட்டு வராரு. வரிசைக்கிரமா மலரை கொடுக்கவும் முடியுமா பாபாவால? நீ 1, நீ 2, நீ 3, நீ ஒரு வேஸ்ட் அப்படின்னு கூட பாபாவால சொல்ல முடியும். ஆனால் இவ்வாறு செய்வது கிடையாது. ஆனா பாபா செய்ய மாட்டாரு. ஏன்னா பாபாக்கு மனசு உடைய வைக்கிறது பிடிக்காது. அடுத்தவங்க மனசு உடைக்கிறதுலாம் மனுஷனுக்கு நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும். பாபா என்னைக்குமே அந்த வேலையை செய்ய மாட்டாரு. மனம் உடைந்து விடுவர். அதனால பாபா அறிவார் யாரெல்லாம் நன்றாக சேவை செய்து கொண்டிருக்கின்றனர் என்பதை பார்க்கின்றார். இப்ப பாபா வந்து பாக்குறாரு யாரெல்லாம் நல்லா சேவை செய்றாங்க அவர்கள் நல்ல மலர் ஆவர்னு சொல்லி பாபா பார்க்கிறார். பின்னால் வரிசை கிரமம் ஏற்படவே செய்கிறது. இருந்தாலும் சேவை செய்றாங்க, எல்லாருமே தான் செய்றாங்க. இருந்தாலும் பின்னால வரிசை கிரமம் ஏற்படதான் செய்கிறது சொல்லி சொல்றாரு. ஏன்னா சேவை செய்யறது வேற, நம்ம தேவதை அந்த குணங்களே மாறுறது வேற. குணங்களும் மாறணும் இல்லையா? நம்ம என்னதான் எல்லாம் சேவை பண்ணி ஞானத்தை எல்லாருக்கும் சொன்னாலும் நம்ம மாறணும் இல்லையா? சுயம் நம்ம மாறணும். நம்ம குணநலங்கள் தேவதை மாதிரி ஆகணும். அதுல வரிசை கிரமம் வந்துருதுன்னு சொல்றாரு. மிக பழையவர்களும் அமர்ந்திருக்கின்றனர், ஆனால் அவர்களை விட புதியவர்கள் மிக நல்ல மலர்களாக இருக்கின்றனர் சொல்லி பாபா பார்த்தாராம்.
பழைய பழைய ரொம்ப நாள் முயற்சி பண்ணவங்கள விட புதுசா வர்றவங்க நல்ல மலர்களா இருக்கிறாங்க. நம்பர் 1 நேர்மையான மலர் யார் என்றால் சண்டை சச்சரவில் ஈடுபட மாட்டார். இவர் குழப்பத்தில், பொறாமை போன்றவற்றில் வரமாட்டார் என்றும் கூறுவார். யார் நேர்மையான மலரோ அவங்க வந்து எப்பவுமே சண்டை சச்சரவு நடக்குதுன்னா அதுல போக மாட்டாங்க, ஈடுபட மாட்டாங்க, குழப்பத்திலையும் வரமாட்டாங்க, பொறாமையிலையும் வரமாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பலரிடத்தில் ஏதாவது குறைகள் அவசியம் இருக்கவே செய்கின்றன. இன்னி வரைக்கும் பாபா வந்து பிகேஎஸ் கிட்டயே பிகேஎஸ்ட தான் பாபா பேசிட்டு இருக்கிறாரு. வெளியில உள்ளவங்க அவங்களுக்கு பாபா யாருன்னு தெரியாது, அவங்கள பத்திலாம் இங்க பேசலைங்க. பிகேஎஸ் சொல்றாரு பலரிடத்துல இன்னுமே குறைகள் இருக்குதுன்றாரு. சம்பூர்ணம் என்று யாரையும் இப்ப சொல்ல முடியாது. சம்பூர்ணம் ஆயிருந்தா உடலை விட்டு போயிருவாங்க பாபா கூட. சம்பூர்ணம் ஆகாதனால இன்னுமே குறை இருக்குன்றார். 16 கலைகள் நிறைந்தவர்களாக ஆவதற்கு அதிக முயற்சி செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா நினைவுலே இருந்து இருந்து பாபா மாதிரியே முழு பௌர்ணமி மாதிரி ஆகணும், பிரம்மா பாபா சமான் ஆகணும். 16 கலைகள் நிரம்பி இருக்கிறதுக்கு அதிக முயற்சி செய்யணுன்றாரு. இப்போது யாரும் சம்பூர்ணம் ஆக முடியாது. இப்ப மாயா விடாது, இப்ப யாரும் சம்பூர்ணம் ஆக முடியாதுன்றாரு. இப்போது நல்ல நல்ல குழந்தைகளிடத்திலும் பொறாமை அதிகமாக இருக்கிறது. இப்ப பாருங்களேன், இப்ப ஒவ்வொரு குணமா வெளியே வருது. இந்த மாயாவுடைய குணங்கள்லாம் காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் மேலோட்டமா பாபா சொல்றாரு 5 விகாரம்னு. ஆனா அதுக்குள்ளார இந்த ஆசை அகங்காரம்லாம் இருக்கு இல்லையா, பற்று, ஆசை, அகங்காரம் இதுலெல்லாம் வந்து சூட்சமா குட்டி குட்டி விகாரங்கள் நிறைய இருக்குது. அதுல இந்த பொறாமை கூட மோசமான விகாரம். இப்ப யாராவது நல்லா சேவை செய்யறாங்க, யாராவது நல்லா அவங்கள யாராவது புகழறாங்கன்னா ஒரு சில குழந்தைகளுக்கு பொறாமை வந்துடுது. இந்த மாதிரி கூட பிகேஸ்குள்ளார பொறாமை அதிகமா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அதுவும் நல்ல நல்ல குழந்தைகள் பொறாமைப்படுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. குறைகள் இருக்கின்றன அல்லவா, யார் என்னென்ன முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர் என்பதை தந்தை அறிவார். ஆனா இப்ப பாபா பார்த்துட்டு இருக்காரு, யாராரு என்ன முயற்சி செய்யறாங்க, யோகா பண்றது, சேவை பண்றது, தாரணை பண்றது, தன் வாழ்க்கையில தாரணை பண்றது, தன்னிடத்தில் இருக்கிற குறைகளை நீக்கிறது, இது எல்லாமே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க குழந்தைகள் சொல்லி சொல்றாரு. உலகத்தினருக்கு என்ன தெரியும், அவர்கள் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது. பாபாக்கு எல்லாம் தெரியுது இல்லையா, நம்ம படைச்சவருக்கு எல்லாம் தெரியுது. படைத்தவன் இருக்க ஒரு பாட்டு கூட இல்லையா, படைத்தவனே இருக்கும்போது நம்ம ஏன் தேகதாரிகளை நம்பணும். அப்ப பாருங்க, உலகத்தாருக்கு என்ன தெரியும், அவங்க எதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க எதுக்கு இப்படி இருக்கிறீங்க அதெல்லாம் மட்டும் கேள்வி கேட்க வந்துருவாங்க. நீங்க இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இதையா சாப்பிடாம விட்டுட்டீங்க, இதை சாப்பிடுங்க, அதான் உடம்புக்கு நல்லது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சாப்பிட்டாதான் நல்லா ஓட முடியும். அப்ப அந்த யானை இதெல்லாம் வந்து என்ன, அதெல்லாம் சாப்பிட்டுட்டா இருக்குது. யானை அத்தனை பலம் கொண்டதா இருக்குது, குதிரை கூட அவ்வளோ பலம் கொண்டு ஓடுது, அது என்ன மாமிசமா சாப்பிடுது. ஆனா சொல்லுவாங்க மாமிசம் சாப்பிடுங்க அப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி உலகத்தார் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றாரு. அவங்க எதையும் புரிந்து கொள்வது கிடையாது. மிக சிலரே புரிந்து கொள்கின்றனர், ஏழைகள் உடனே புரிந்து கொள்கின்றனர். ஆனா இந்த ஞானத்தை மிடில் கிளாஸ் ஏழைகள் தான் உடனே புரிஞ்சுக்கிறாங்கன்றார். எல்லையற்ற தந்தை கற்பிப்பதற்காக வந்திருக்கின்றார். அந்த தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நமது பாவங்கள் அழிந்துவிடும் சொல்லி பாபா சொல்றார். இப்ப பாபா நினைக்கிறது மூலமா நம்ம பாவம் அழிஞ்சிரும். நம் தந்தையிடத்தில் வந்திருக்கிறோம், பாபாவிடமிருந்து புது உலகிற்கான ஆஸ்தி அவசியம் கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றார். இப்ப பாபாட்ட நம்ம வந்துட்டோம் இல்லையா, கண்டிப்பா நம்ம எழுதி வச்சுக்கலாம், நமக்கு 21 பிறவிக்கு ஆஸ்தி பாபா கொடுப்பார். வரிசை கிரமம் அவசியம் ஏற்படுகிறது. ஆனாலும் இதுல எல்லாரும் ஒரே மாதிரியே அடையிறது இல்ல. இதுல வரிசை கிரமமான முயற்சி தான் 100லிருந்து முதல் நம்பர் வரை ஏற்படவே செய்கிறது சொல்லி சொல்றாரு. ஆனால் தந்தையை அறிந்து கொண்டு விட்டன, இருந்தாலும் கொஞ்சம் கேட்டாலும் சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க. ஏன்னா கடவுளை தெரிஞ்சிட்டாங்க இல்லையா, கடவுள் வந்துட்டாரு, இவரை தான் நான் தேடின பக்தி மார்க்கத்துல, இவரே எனக்கு கிடைச்சிட்டாரு, எனக்கு செய்யறாரு. அனுபவத்துல சொல்றாங்க மாதாஸ், என் கூடவே இருக்கிறாருங்க, அவர் தாங்க எல்லாம் பாத்துக்கிறாரு, நான் பாபான்ட்டா போதும், எனக்கு வந்து யாராவது வந்து யார் மூலமாவது வந்து எனக்கு செஞ்சுட்டு போயிடுறாருங்கன்னு சொல்றாங்க இல்லையா. கடவுளை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, அவர் உதவி செய்யறது கண்டுபிடிக்கிறாங்க, அவர் இருக்கிறது, அவரோட பிரசன்ஸ் உணர்றாங்க இல்லையா. அப்ப வந்து என்னை தெரிஞ்சுக்கிட்டதுனால கொஞ்சம் அந்த ஞானத்தை கேட்டாலும் சொர்க்கத்துக்கு அவசியம் பாவனையால கூட வந்துருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்திற்கு வருவது குறைந்த விஷயமா என்ன சொல்லி பாபா கேக்குறாரு. 21 பிறவில சொர்க்கத்திலேயே ராஜாவா உட்காந்து அனுபவிக்கிறதுன்னா சாதாரண விஷயமா என்ன சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது 5 வருஷம் பிஎம் பிரைம் மினிஸ்டர் ஆனாலே அது எவ்வளவு பெரிய விஷயமா பேசுறாங்க. ஆஹா, மோடி எத்தனை தடவை வந்துட்டாரு அப்படின்ட்டு பேசுறாங்க இல்லையா. எத்தனை தடவை இவரே தான் பிரைம் மினிஸ்டர்னு. அப்ப 21 பிறவிக்கு இது ஒரு பிறவி இத்தனை தடவை அவர் வந்ததுக்கே அப்படி பேசுறாங்க. நம்ம 21 பர்த்ஸ் சொர்க்கத்துல இருக்க போறோம். 21 பிறவியும் சொர்க்கத்துல அந்த தங்க மாளிகைகளை வைர வைடூரியங்கள் நிறைஞ்ச உலகத்துல
உலகத்தையே ராஜ்யம் பண்ண போறோம்னா அது என்ன சும்மாவா என்ன சொல்லி பாபா கேட்கிறாரு. யாராவது இறந்து விட்டால் 21 பிறவிகளுக்காக சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்ட்டு சொல்வது கிடையாது. என்ன சொல்லுவாங்க, யாராவது இறந்துட்டா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. 21 பிறவிக்கு சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு யாரும் சொன்னதே கிடையாது சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க சொல்ல மாட்டாங்க. சொர்க்கம் எங்க இருக்கிறது, எவ்வளவு எவ்வளவு புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றனர். சும்மா சொல்லுவாங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு. ஆனா சொர்க்கம் எங்க இருக்குது அதெல்லாம் தெரியாது. இருந்தாலும் சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க. புரிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. பெரிய பெரிய நல்ல மனிதர்களும் இன்னார் சொர்க்கம் சென்று விட்டதாக சொல்றாங்க. சொர்க்கம் என்று எதை கூறுகின்றனர்? எந்த பொருளையும் புரிந்து கொள்வதே கிடையாது சொல்லி சொல்றாரு. சொல்றாங்க நான் செத்து போயிட்டா சொர்க்கம் போயிட்டாங்க. ஆனா சொர்க்கம்னு எதை சொல்றான்னு கூட தெரியாது. இதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். ஆனா நமக்கு தெரியும் இல்லையா? நமக்கு தெரியும் யார் சொர்க்கத்துக்கு போறாங்க. இப்ப இறந்தாங்கன்னா இவங்க எங்க போய் பொறப்பாங்க, கலியுகத்திலே எந்த இடத்துல எங்க பொறக்க போறாங்க எல்லாமே நமக்கு தெரியும். ஏன்னா அவங்கவங்க கர்மாவின் பொறுத்து தான் பிறப்பு. சிலர் பிறக்காம கூட அப்படியே ஆவியா சுத்திட்டு இருப்பாங்க. சிலர் வந்து போய் அவங்கவங்க வீட்டிலேயே பொறந்துருவாங்க. இப்ப யாரெல்லாம் பிகே ஆகி நல்லா ஃபாலோ பண்ணி இன்னும் யாரும் சம்பூர்ணம் ஆகலைன்றாரு. சம்பூர்ணம் ஆகாதவரை சரீரம் விட்டா இங்கே தான் பிறந்து திரும்ப பிகேவை தான் ஆயிட்டு இருப்பாங்க. இப்ப நமக்கு தான் எல்லாமே தெரியும். நமக்கு மட்டும் தான் தெரியுது இப்ப இறந்தா யார் யார் சொர்க்கத்துக்கு போறாங்க இல்ல இங்கேயே பிறக்குறாங்களான்றது. நீங்களும் மனிதர்கள் தான் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம கூட மனிதர்கள் தான். ஆனா நீங்க இப்ப பிகே ஆகியிருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. தன்னை பிராமணன் என்று கூறிக்கொள்கிறீர்கள். பிராமணர்களாக உங்களுக்கு ஒரே ஒரு பாப்தாதா தான் இருக்கின்றார். இப்ப நமக்கு வந்து ஒரு அப்பா அவ்வளவுதான். நம்மளும் சிவனும் அவ்வளவுதான். ஒரு பாப்தாதா தான் நமக்கு. ஆக நீங்கள் சன்னியாசிகளிடத்திலும் கேட்க முடியும். இப்ப நீங்க சன்னியாசிகிட்ட போய் கேட்க முடியும். தேகம் உட்பட தேகத்தின் எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுவது யார்? கிருஷ்ணரா? அப்படின்னு சொல்லி கேட்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. இதை போய் நம்ம கேட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? தேகம் உட்பட தேகத்தின் எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னை நினைவு செய்யுங்கள்ட்டு சொல்லிருக்கிறார் இல்லையா கீதையில, அது யாரு? கிருஷ்ணரா? கிருஷ்ணர் தான் உடம்பு இருக்குல்ல, அவர் ஏன் இதை சொல்லணும்? நீங்கள் கிருஷ்ணரை நினைவு செய்கிறீர்களா என்னன்னு சொல்லிட்டு போய் சன்னியாசிகள்கிட்ட நீங்க கேட்கணும். இது தைரியம் தான் நம்ம போய் கேட்கணும். இதை கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒருபோதும் ஆம் என்று சொல்ல மாட்டார்கள் சொல்லி சொல்றாரு. நம்ம தைரியத்தோட போயிட்டு எந்த சன்னியாசிகிட்டையாவது கேட்கணும். கீதையில சொல்லியிருக்காங்க இல்லையா, தேகம் உட்பட தேகத்தின் எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு என்னை நினைவு செய்யுங்கள்ட்டு நீ சொல்லியிருக்காங்கல்ல, அது கிருஷ்ணரா? அந்த கிருஷ்ணரை தான் நீங்க நினைவு பண்றீங்களா அப்படின்ட்டு நீங்க கேட்கணும். ஒருபோதும் ஆம்ட்டு சொல்ல மாட்டாங்க சன்னியாசிகள். அங்கேயே நிரூபணமாகிவிட வேண்டும். இப்ப நீங்க இதை சொன்னீங்கன்னா அவங்க ஆம்ட்டு சொல்ல மாட்டாங்க. அப்பயே நிரூபணம் ஆயிடுச்சு கீதையை சொன்னது கிருஷ்ணரே கிடையாதுன்றது. ஆனால் சேவைக்கு செல்லக்கூடிய அபலைகளுக்கு என்ன தெரியும்? இருந்தாலும் நம்மளாம் ஒரு சாதாரண மாதாஸ். அந்த சேவைக்கு போகக்கூடிய மாதாஸ்க்கு என்ன தெரியும்? அவர்கள் தங்களை பின்பற்றுவர்களிடத்தில் கோபப்பட்டு விடுகின்றனர். ஆனா அந்த சன்னியாசிகள் என்ன பண்ணுவாங்க? ஃபாலோவர்ஸ்ட கோபத்தை காட்டுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க கோபப்படுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு பாபா. நம்ம இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டோம்னா அவங்களுக்கு கோபம் வந்துடும். துர்வாசர் என்ற பெயரும் இருக்கிறது அல்லவா, அதனால தான் சாஸ்திரத்துல துர்வாச முனிவர் ஒருத்தர் செம கோவப்படுவாரு. நாராயணன் மேலேயே கோவப்படுவாரு. அப்புறம் அவர் நாராயணர் வந்து காலை பிடிக்குப்பாரு. அப்ப வந்து லட்சுமி கோச்சிட்டு போயிடுவாங்க, அவர் காலை போய் நீங்க பிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் எதுக்காக காலை பிடிப்பாருன்னா, அந்த காலில் இருக்கிற அந்த அகங்கார கண்ணை வந்து அப்படி அழுத்தி விட்டு அந்த காலில் இருக்கிற அந்த அகங்காரம் அழிஞ்சிரும். அப்புறம் துர்வாசரே வந்து நாராயண்கிட்ட மன்னிப்பு கேட்டு போவார். அந்த மாதிரி ஒரு கதை இருக்கும். அது மாதிரி துர்வாச முனிவர் காமிச்சிருப்பாங்க, அவர் ரொம்ப கோவக்காரன்ட்டு. அது வந்து இந்த சன்னியாசிகளுடைய உதாரணம் தான் சொல்லி சொல்றாரு. அவர்களிடத்தில் அகங்காரம் அதிகமாக இருக்கும். குறிப்பா சன்னியாசிகள்னாலே அவங்க வீட்டை விட்டு போயிடறாங்களா, தூய்மையா இருக்கிறாங்களா, அவங்க அதனால அவங்கள்ட்ட கொஞ்சம் அகங்காரம் அதிகமா இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா அவங்க உலகத்தார்ல இருந்து வேறுபட்டு வாழறாங்கல்ல, அதனால அகங்காரம் கொஞ்சம் இருக்கும். பின்பற்றுவர்களும் பலர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபாலோயர்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா பக்தியின் ராஜ்யம் அல்லவா, அதனால ஃபாலோயர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவரிடத்தில் எதையும் கேட்கும் தைரியம் யாரிடத்திலும் கிடையாது. சன்னியாசிகள்கிட்ட போய் கேள்வி கேட்கிற தைரியம் யார்ட்டையும் கிடையாது சொல்றாரு. இல்லையெனில் நீங்கள் சிவபாபாவை பூஜை செய்கிறீர்களா? இப்ப இன்னொரு கேள்வி கேளுங்கன்றாரு. என்னன்னா, நீங்க சிவபாபாவை பூஜை செய்கிறீர்களா? பகவான் என்று யாரை கூறுகிறீர்கள்? சரி, நீங்க பகவான்ட்டு யார சொல்றீங்க? கல்லு முள்ளில பகவான் இருக்கிறாரா என்று நீங்கள் கேட்க முடியும். இப்ப நீங்க போய் கேளுங்க.
கல்லு முள்ளுல பகவான் இருக்கிறாரா? அந்த சிவபாபா நீங்க பூஜை செய்றீங்களே, அவர் கல்லு முள்ளுல இருக்கிறாரான்னு சொல்லி கேளுங்கன்றாரு. நாளடைவில் இந்த அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்வாங்க. ஆனா இந்த விஷயங்கள் பகவான் சர்வவியாபி அல்ல. கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல. இந்த 2 விஷயம் ப்ரூவ் ஆயிடும். போக போக அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க சன்னியாசிகளும். இப்போது எவ்வளவு போதையுடன் இருக்கின்றனர், இருப்பதோ பூஜாரிகளாக. இந்த சன்னியாசிகள் எவ்வளவு போதையோட உட்கார்ந்துருக்குறாங்க. ஆனாலும் அவங்க பூஜாரியா தான் இருக்கிறாங்க. பூஜைக்குரியவர்கள்ன்ட்டு அவங்கள சொல்ல முடியாது. அவங்கள போய் கோயில் கட்டி யாராவது கும்புறாங்களா? இல்ல இல்லையா? இருந்தாலும் அவங்க எவ்வளவு போதையோட உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்களுக்கு என்ன பூஜை நடக்குதா? இல்ல இல்லையா? அவங்க வந்து யோகா பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு யோகான்னு சொல்லி தராங்க. அவ்வளவுதான். மற்றபடி அவங்கள யாரும் பூஜை செய்யறது கிடையாது. பூஜாரிகளா தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் எவ்வளவு போதையா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. என்னை மிக சிலரே அறிந்திருக்கின்றனர் என்று தந்தை கூறுகின்றார். இப்ப கடவுளே வந்து சொல்றாரு, என்ன கொஞ்சம் பேர் தான் இன்னமும் தெரிஞ்சிருக்கிறாங்க. இதுல ரொம்ப இதுன்னா, நான் யார், எப்படிப்பட்டவன் என்பதை குழந்தைகளாகிய உங்களிலும் கூட மிக சிலரே மிக சரியாக புரிந்திருக்கின்றனர் சொல்லி சொல்றாரு பாருங்களேன். பிகேஎஸ் கூட யாரும் என்ன ஒழுங்கா புரிஞ்சிருக்கல. இன்னி வரைக்கும் பக்தி தான் பண்ணின்னு இருக்கிறீங்களே கோசம், நான் எப்படி இருக்கிறேன் ஏதா இருக்கிறேன்றத சரியா இன்னுமே யாரும் புரிஞ்சுக்கலன்னு சொல்லி சொல்றாரு. நான் யாரு? நான் சிவன் வந்து பரந்தாமத்துல புள்ளியா இருக்கிறேன். நீங்க என்னுடைய குழந்தைகள் புள்ளியா இருக்கிறீங்க. நானும் கண்ணுக்கு தெரிய மாட்டேன், நீங்களும் கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க. இத கூட புரிஞ்சுக்கிட்டவங்க சிலர் தான். மிக சிலரே மிக சரியாக புரிந்திருக்கிறாங்க என்னன்னு சொல்லி சொல்றாரு. அவர்களுக்கு உள்ளுக்குள்ள அதிக குஷி இருக்கும். ஆனா யார் கடவுளை சரியா தெரிஞ்சிருக்கிறாங்களோ, இவர்தான் என்னுடைய அப்பா, இவர்தான் சிவன், இவர் வந்துட்டாரு, எனக்கு ஞானம் கொடுக்குறாரு, இவர் என்னை காப்பாத்த வந்துட்டாரு, விஷக்கடல்ல இருந்து என்னை கூட்டு போக வந்துட்டாருன்னு யார் வந்து புரிஞ்சிட்டு இருக்கிறாங்களோ, அவங்க உள்ளுக்குள்ளார அவ்வளோ குஷியில இருப்பாங்க. அதிக குஷி இருக்கும் சொல்லி சொல்றாரு. பாபா தான் நமக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கின்றார் என்பதை புரிந்திருக்கிறார்கள் அல்லவா? அதனால அவங்களுக்கு அவ்வளோ குஷி இருக்கும். அப்படிதான் பிரம்மா பாபா இருந்தாரு. நான் தான் நாராயண் ஆக போறேன்ற குஷியில அப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருப்பாரு. குபேரனின் பொக்கிஷம் கிடைக்கிறது அல்லவா? அப்ப எவ்வளவு குஷி இருக்கும். அல்லாவுதீன் விளையாட்டுன்னு கூட காண்பிக்கிறாங்க இல்லையா? அல்லாவுதீன் விளையாட்டு. அலாவுதீன்ல ஒரு விளக்கு எடுத்துட்டு வருவாரு. அத வந்து நம்ம தேய்ச்சோம்னா அதுல இருந்து ஒரு பூதம் வரும். அந்த பூதம் என்ன கேட்டாலும் கொடுக்கும். அந்த மாதிரிதான் இப்ப நம்மளோட நிலைமை. இப்ப நம்ம என்ன கேட்டாலும் பாபா வந்து குடுப்பாரு. ஆனா அவரோட ஸ்ரீமத் மட்டும் ஃபாலோ பண்ணும். அவ்வளவுதான். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டோம்னா நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். தட்டுவதன் மூலம் பொக்கிஷம் வெளிப்பட்டு விடுகிறது சொல்லி சொல்றாரு. பல விளையாட்டுகளை காண்பிக்கின்றனர். இறை நண்பனாகிய சக்கரவர்த்தி குதாதோஸ் என்ன செய்தார்? அதற்கும் கதை இருக்கிறது. குதாதோஸ்னு ஒரு கதை இருக்கு. அதுலயும் ஏதோ வந்து ஒரு வருடம் ராஜ்யம் கொடுத்துட்டு பிறகு நதிக்கு அப்பால் அனுப்பி வைக்கப்படுவார். அது மாதிரி ஒரு கதை இருக்கு. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குன்றன சொல்லி பாபா சொல்றாரு. குதாதோஸ்துன்னு ஒரு கதை இருக்கு. இறைவன் வந்து நம்மளுடைய நண்பன். அதுக்கான கதை தான் அது. இப்போது தந்தை வந்து புரிய வைக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இறைவனே நண்பனாக இருக்கின்றார். இவருக்குள் இப்ப கடவுளே நமக்கு நண்பனாக கிடைச்சிருக்காரு. இவருக்குள்ள பிரவேசம் செய்து உங்களுடன் பிரம்மா பாபா உடல்ல பிரவேசம் பண்ணி நம்மளோட சாப்பிடுகின்றார், குடிக்கின்றார், விளையாடவும் செய்கின்றார். பாருங்க அந்த காலத்துல தாதி தீதிகள்லாம் எவ்வளவு ஜாலியா இருந்திருப்பாங்க. அவங்களோட இப்ப நம்ம அவ்வியக்தமா பாபா கூட விளையாடிட்டு இருக்கிறோம். அவங்கெல்லாம் நேராவே சாக்காரத்துல பாபா கூட சாப்பிட்டாங்க, குடிச்சாங்க, விளையாடினாங்க. எல்லாமே பாபாவும் செஞ்சாரு. சிவபாபா பிரம்மா உடல்ல வந்து குழந்தைகளோட விளையாடினாரு. சிவபாபாவின் மற்றும் பிரம்மா பாபாவின் ரதம் ஒன்றுதான். இந்த உடல் வந்து பிரம்மா பாபாவுக்கும் அதேதான், சிவபாபாவுக்கும் அதேதான். பாக்கிய ரதம் சொல்லப்படுது. ஆக அவசியம் சிவபாபாவும் விளையாட முடியும் அல்லவா? அந்த உடல்ல வந்ததுனால அவரும் விளையாடுறாரு, செயல்பட முடியும் அல்லவா சொல்லி சொல்றாரு. தந்தையை நினைவு செய்து விளையாடும் பொழுது இருவரும் இவருக்குள் இருக்கின்றனர் என்று தெரிஞ்சுக்க முடியும். இப்ப பாபாவை நினைவு பண்ணிட்டு அவர் கூட விளையாடும் போது கடவுளோட நான் விளையாடுறேன்ற அந்த எண்ணம் நமக்கு வரும்ன்றார். தந்தை மற்றும் மூத்த சகோதரர் இருவரும் இருக்கின்றனர் அல்லவா? ஆனால் யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. ஆனா இதுல ஒரு கொடுமை என்னன்னா, அந்த காலத்திலேயே புரிஞ்சுக்கிட்டவங்க கம்மி தான். அந்த தாதி தீதிகள்ல தான் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு விளையாடி இருப்பாங்க. அதுல கூட சிலருக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்திருக்காது. இவர் உடம்பு தான், இதுலயே தான் பிரம்மாவும் இருக்கிறாரு, இதுலயே தான் சிவனும் இருக்கிறாருன்ட்டு எத்தனை பேர் புரிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்பயே நம்ப மாட்றாங்கல்ல. அந்த காலத்துலயும் நம்பாம சில பேர் இருந்திருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, ரதத்தில் வந்ததாக கூறுகின்றனர். இதையே அவர்கள் குதிரை வண்டியின் ரதமாக உருவாக்கிவிட்டனர். இந்த பிரம்மா பாபாவுடைய உடல் தான் ரதம். இதுல வந்து சிவன் வந்தாருன்றத அவங்க வந்து குதிரை வண்டி மாதிரி காமிச்சு அதுல கிருஷ்ணர் உக்காந்துருந்ததா காமிச்சிட்டாங்க. உண்மையிலே கிருஷ்ணருக்குள் சிவபாபா அமர்ந்து இப்ப ஞானம் கொடுக்கின்றார் என்று கூறுவதும் கிடையாது சொல்லி சொல்றாரு. இந்த கிருஷ்ணர் தான் இத்தனை பிறவி எடுத்து கடைசி பிறவில அவரோட உடல்ல தான் சிவன் உட்காந்து ஞானம் கொடுத்தாருன்ட்டு சொல்றது கிடையாது. அவர்கள் கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம்ட்டு சொல்லிட்டாங்க. கிருஷ்ணரே சொன்னதா சொல்லிட்டாங்க. கீதையை வந்து கிருஷ்ணரே சொன்னார்னு சொல்லிட்டாங்க.
அதனாலதான் இவ்வளவு குழப்பமும். பிரம்ம பகவானின் மகா வாக்கியம் கூட சொல்றது கிடையாது. இவர் ரதம் ஆவார். இவர் உடல்ல சிவன் வர்றதுனால பிரம்ம பகவானின் மகா வாக்கியம் சொல்றது கிடையாது, சிவ பகவானின் மகா வாக்கியமாகும் சொல்லி சொல்றாரு. ஏன்னா அத பிரம்மா வாய் மூலமா சொல்றாரு, ஆனா பிரம்மா சொல்றது கிடையாது இல்லையா, சிவன் தான் சொல்றாரு. அதனால சிவனின் மகா வாக்கியம் தான் அதுன்னு சொல்லி சொல்றாரு. தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு தனது மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையின் எல்லா அறிமுகத்தையும் கால அளவையும் இப்ப சொல்றாரு. 5000 வருஷம்தான் முதல் இடைக்கடை, 4 யுகம்தான். அதனாலதான் ஸ்வஸ்திக் சிம்பல் போடுறீங்க, இத்தனை பிறவிகள் எடுக்கிறீங்க, தேவதையா இருந்து அப்படியே கழுதை தேஞ்சு கட்டெரும்பாயி இப்ப சூத்திரன் ஆயிருக்கிறீங்க. நான் யாரு, நான் புள்ளியா இருக்கேன், பரந்தாமத்துல இருக்கேன், நீங்களும் புள்ளியா அங்கதான் இருந்தீங்க, எல்லா அறிமுகத்தையும் கொடுத்துட்டாரு இல்லையா. இது யாருமே அறிந்திருக்கவில்லை. யார் புத்திசாலியாக இருக்கிறாங்களோ அவங்கள் புத்திக்கு வேலை கொடுப்பாங்க. இந்த ஞானத்தை யார் படிக்கிறாங்களோ, சிலர் அப்படியே கேட்டு இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, அடுத்த வேலையை மாயா கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, புத்திசாலியா இருக்கிறவங்க புத்திக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க, ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாபா ஏன் இதை சொன்னாரு, பாபா இதெல்லாம் இப்படிலாம் பண்ண சொல்லியிருக்காரு, இதெல்லாம் செஞ்சோன்னா நம்ம பிரச்சனை தீந்துரும். நம்ம சிலர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, டீல் பேசுவாங்க பாபா கிட்ட. பாபா நீ எனக்கு இதை கொடுத்தீங்கன்னா நான் வந்து இதை ஃபாலோ பண்றேன், இதை செஞ்சினா நான் இதை ஃபாலோ பண்றேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புத்திசாலியாகவும் சிலர் இருப்பாங்க. பாபா சொல்றாரு, நல்ல ஞானம் நிறைந்த குழந்தைகள் ஞானத்தை சிந்தனை பண்ணினே இருப்பாங்க. சன்னியாசிகள் சந்நியாசம் செய்ய வேண்டும், நீங்களும் சரீர சகிதமாக அனைத்தையும் சந்நியாசம் செய்கிறீர்கள். சன்னியாசிகள் வீட்டை சந்நியாசம் பண்ணிட்டு போயிடுறாங்க, ஆனா நீங்க சரீரம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் சந்நியாசம் பண்ணிடுறீங்க. தேக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துல இருந்தும் வெளியே வந்து ஆத்ம உணர்வுல இருந்து உலகத்தையே சந்நியாசம் பண்ணிடுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது பழைய சரீரம் என்பதையும் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. நம்ம இது மாதிரி நிறைய உடல் எடுத்து வந்துட்டோம், ஃபர்ஸ்ட் கிளாஸான தேவதை உடலே விட்டுட்டு வந்துட்டோம், இது என்ன பெரிய உடலா. பாருங்க, லட்சுமி நாராயணன் உடலையே விட்டு கடைச்சிட்டு வந்துட்டோம், அது எவ்வளவு பெரிய தங்க பஸ்மம் மாதிரி இருக்கிற சரீரம், அதையே விட்டுட்டோம். இது என்ன பெரிய சரீரம், இது ஒரு இத்து போன சரீரம், இதுல 1008 நோய் வருது, இதை விடுறதுக்கு எதுக்கு நம்ம கஷ்டப்படணும். நம்ம ஆத்மா இந்த பழைய சரீரம்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நாம் இப்போது புதிய உலகிற்கு இப்போது செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்ம திரும்பவும் சொர்க்கத்துக்கு போனோம், சொர்க்கத்துல புதுசா நமக்கு சரீரம் கிடைக்கும், ஆத்மாக்களாகிய நாம் இங்கு இருக்கக்கூடியவர்களே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, நீங்களாம் எப்பேற்பட்டவங்க, நீங்களாம் இங்க இருக்க வேண்டியவங்களே கிடையாது. நம்ம சொல்லுவாங்களே, நீங்களாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைங்க, அந்த மாதிரி பாபா சொல்றாரு. நீங்களாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்க நடிப்பு நடிப்பதற்காக வந்திருக்கிறோம், நம்ம வந்து பரந்தாமத்துல தான் இருந்தோம், அங்க இருந்து இங்க நடிப்பு நடிக்கிறதுக்கு வந்துக்கிறோம் சொல்லி சொல்றாரு. நாமும் பரந்தாம வாசிகள்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்கு நிராகார மரம் எப்படி இருக்கும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அங்க நிராகார விதை வந்து சிவபாபா, அந்த மரத்துல ஆத்மாக்கள் இருப்பாங்க, அந்த நிராகார மரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுன்றாரு. அனைத்து ஆத்மாக்களும் அங்குதான் இருக்கின்றன, அந்த பரந்தாமத்துல தான் எல்லா ஆத்மாக்களும் இருக்கிறாங்க, அங்க இருந்து இங்க நடிக்க வராங்க. இது அழிவற்ற நாடகம், ஏற்கனவே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு கோடிக்கணக்கான ஜீவாத்மாக்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் எங்க இருந்தனர், நிராகார உலகில் தான் இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு பாப்புலேஷன் கிடையாது, அப்படியே ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, இவ்வளவு பாப்புலேஷன் கிடையாது. அப்ப எங்க இருந்தாங்க எல்லாரும், ஒரு கேள்வி வருதா இல்லையா, எங்க இருந்தாங்க, எல்லாரும் பரந்தாமத்துல இருந்தாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்க இருந்துதான் இங்க நடிக்க வராங்க, அதனாலதான் இவ்வளவு பாப்புலேஷன் கோடிக்கணக்கா ஆயிட்டு இருக்குன்றாரு. மற்றபடி இந்த நட்சத்திரங்கள் ஆத்மாக்களே கிடையாது, சாதாரணமா வானத்துல பாக்குற நட்சத்திரம்லாம் ஆத்மாக்கள் கிடையாது. மனிதர்கள் இந்த நட்சத்திரங்களை கூட தேவதைகள்ட்டு சொல்லிட்டாங்க. இந்த திருவாதிரை அது மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் பேர் வச்சு அதை வேற சாமி கும்பிடுவாங்க, நட்சத்திரத்தை கூட விட மாட்டாங்க, அதையும் தேவதைகள்ட்டு பூஜை செய்றாங்க. ஆனால் அது எந்த தேவதையாகவும் கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஞான சூரியன் என்று நாம் சிவபாபாவை தான் கூறுகின்றோம், பிறகு அவர்களை தேவதை என்று கூறவே முடியாது. சூரியன் எல்லாம் தேவதை என்று சொல்ல முடியாது. சூரியன் சந்திரன்றது ஒரு லைட்டு, உலகத்துக்கு நாடக மேடையா இருக்குது உலகம், அதுல லைட்டு கொடுக்கறதுக்காக இது ரெண்டும் பாபா வந்து வச்சிருக்கிறாரு, மற்றபடி அது தேவதை கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஞான சூரியன்றது சிவபாபா தான். சாஸ்திரங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் எழுதிட்டாங்க, இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சடங்குகளாகும். பக்தி மார்க்கத்துல ஒரு மரத்தை கூட விட மாட்டாங்க, அதுக்கு ஒரு மஞ்சள் துணியை கட்டி வச்சு அதை ஒரு சாமியா வழிபடுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எங்கெங்க முக்கூட்டுல ஒரு ஒரு பிள்ளையார வச்சிருவாங்க, எல்லாமே சிலைகள் வடிச்சு வடிச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் உடல் எல்லாத்தையும் சடங்கா மாத்திட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதன் மூலம் நீங்கள் கீழே தான் விழுந்து வந்தீர்கள். ஆனா இந்த மாதிரி நம்ம தமோ பிரதானமா பக்தி பண்ணி பண்ணி கீழே தான் விழுந்துட்டோம். அதாவது ஆத்மா வந்து பேட்டரி லோ ஆயிடுச்சு, எவ்வளவு சக்திசாலியா இருந்த நாம
நான் வந்து வேஸ்ட்டு, நான் ஒன்றுத்துக்குமே வேஸ்ட்டுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? நான் ஒன்றுமே இல்லை, அவங்களாம் இப்போ கோயிலில் இருக்கிறவங்களாம் எப்பேற்பட்டவங்க, நான் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆயிட்டோம். ஆனால் பாபா வந்து கோயிலில் இருக்கிற தகுதியானவங்கள நம்மளை மாற்றினாரு. நம்ம என்னமோ ஒன்றும் இல்லாத நீசர் மாதிரி கீழே விழுந்து தான் வந்தோம். எதனால்? பக்தினாலன்னு சொல்லி சொல்கிறார். 84 பிறவிகள் எடுக்கிறீங்க, என்னையில் அவசியம் கீழே இறங்குவீர்கள் அல்லவா? பிறவி பிறவியே எடுத்து வந்தா என்ன பண்ணுவீங்க? பாவம் பாவமா பண்ணி கீழே தான் இறங்கி வந்தீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது இப்போது இரும்பு யுகமாகும். இப்போ நீங்க இருக்கிறது அயன் ஏஜ், கலியுகம். களி முத்திருச்சு, முடிய போகுதுன்றாரு. சத்தியுகம் தங்க யுகம் என்று கூறப்படுகிறது. அங்க யார் இருப்பாங்க? சத்தியுகத்துல தேவதைகள் தான் இருப்பாங்க. அவர்கள் எங்கு சென்றனர் என்பது யாருக்குமே தெரியாது. ஒரு காலத்துல இதே பூமியில சொர்க்கத்துல தேவதைகள் வாழ்ந்தாங்க. ஆனா அந்த தேவதைகள் எங்க போனாங்கன்றது யாருக்கும் தெரியாது. ஆனா பாபா தான் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, மறுபிறப்பு எடுப்பர் என்பதை புரிந்தும் தேவதைகள் மறுபிறப்பு எடுத்திருப்பாங்கன்ட்டு புரிஞ்சிருக்கிறாங்க. மறுபிறப்பு எடுத்து எடுத்து இந்த தேவதையில இருந்து மாறி இப்ப இந்துவாக ஆகிட்டாங்கன்னு சொல்லி பாபா வந்து இப்ப புரிய வைக்கிறார். அப்ப மறுபிறப்பு எடுத்தவங்கலாம் ஹிந்துவா மாறிட்டாங்க. ஏன்னா அவங்களால தேவதைன்ட்டு சொல்லிக்க முடியாது, அதனால ஹிந்துன்னு வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா தூய்மையற்றவர்களா ஆயிருக்கிறாங்க அல்லவா? மற்ற எந்த தர்மத்தினரும் மாறுவது கிடையாது. எந்த தர்மத்தினராவது அவங்களோட தர்மம் பேரை மாத்திக்கிட்டாங்களா? இஸ்லாம்னா இஸ்லாம் தான் சொல்லிக்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவர்கள் தான் சொல்லிக்கிறாங்க. யாராவது பேரை மாத்தி வச்சுக்கிட்டாங்களா? நம்ம மட்டும் தேவதையிலிருந்து ஹிந்துன்னு மாத்தி வச்சிருக்கிறோம். இவர்களது தர்மத்தில் மட்டும் ஏன் மாறுதல் ஏற்படுகிறது என்பது யாருக்குமே தெரியாது. தந்தையே இப்ப வந்து சொல்றாரு, தர்மம் பிரஷ்டம், கர்மம் பிரஷ்டம் ஆயிடுச்சு. தர்மம் கீழானதாகி கர்மமும் கீழானதாயிடுச்சு சொல்லி சொல்றாரு. கடவுள் எப்படி இருக்க சொன்னாரோ அந்த கோட்டை தாண்டிட்டாங்க, அதனாலதான் இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தேவி தேவதைகளாக இருந்தபோது தூய்மையாக இருந்தாங்க. பிறகு ராவண ராஜ்யத்துல நீங்கள் அசுத்தமாக ஆயிட்டீங்க, ஆகையால் தான் தேவி தேவதை என்று உங்களை கூறிக்கொள்வது கிடையாது. ஆக இந்து என்ற பெயர் வந்துவிட்டது சொல்லி பாபா சொல்றாங்க. தேவி தேவதா தர்மத்தை கிருஷ்ண பகவான் ஸ்தாபனையே செய்யவில்லை. கண்டிப்பாக சிவபாபா தான் வந்து ஸ்தாபனை செய்திருக்க வேண்டும். சிவ ஜெயந்தி சிவராத்திரியும் கொண்டாடுறாங்க, எல்லாருக்கும் ஜெயந்தி கொண்டாடுறாங்க. ஏன்னா சிவபாபாவுக்கு மட்டும் சிவராத்திரின்னு ஏன் சொல்றாங்க? ஏன்னா அவர் கல்ப இறுதியில ராத்திரியில தான் வந்தாரு. கார் இருள்ல வந்து ராத்திரியில தான் வந்து அவர் ஜெயந்தி ஆகல. அவரு வந்து உடல்ல வந்து ஒரு அம்மா உடல்ல வந்து பிறக்கறதுல அவர் வந்து பிரவேசம் ஆகிறாரு. ராத்திரியில வந்து பிரவேசம் ஆகிறாரு. அதனாலதான் அவருக்கு சிவராத்திரி கொண்டாடுறாங்க. ஆனால் அவர் வந்து என்ன செய்தார் என்பது யாருக்குமே தெரியாது. சிவராத்திரி கொண்டாடுறாங்க, நம்ம சிவ ஜெயந்தி கொண்டாடுறோம். ஆனா அவர் வந்து என்ன செஞ்சாருன்ட்டு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. சிவபுராணம் என்று ஒன்று இருக்கிறது. சிவபுராணம்னு ஒண்ணு இருக்கு. அதுல புல்லாகி பூண்டாகிலாம் பாடுவாங்க. உண்மையில் சிவனுடையது ஒரே ஒரு கீதை ஆகும். உண்மையிலே சிவபுராணம்லாம் கிடையாது. அவருடையது ஒரே ஒரு கீதை. அவர் சொன்னது கீதை தான். அதை சிவபாபா தான் சொல்லியிருக்கின்றார், வேறு எந்த சாஸ்திரத்தையும் கூறவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. கீதையை மட்டும்தான் பாபா சொல்லியிருக்கிறாரு, வேற எந்த சாஸ்திரத்தையும் நான் சொல்லலைன்னு சொல்லி சொல்றாரு. நான் சொன்னது கீதை தான், இந்த சிவபுராணம்லாம் நீங்களே எழுதுன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் எந்த இம்சையும் செய்வது கிடையாது, உங்களுடையது எந்த சாஸ்திரமாகவும் உருவாக்கப்படுவதே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பிகே ஆன பிறகு எந்த இம்சையும் செய்யறது கிடையாது. நம்மளுடையது இப்ப முரளி தான். இந்த முரளி எந்த சாஸ்திரமாவும் நம்ம உருவாக்குறது கிடையாது. நீங்கள் புது உலகுக்கு போயிடுறீங்க. இந்த முரளி படிப்பை படிச்சுட்டு நீங்க சொர்க்கத்துக்கு போயிடுறீங்க. சத்தியுகத்துல எந்த சாஸ்திரமோ இல்ல கீதையோ இருக்காது. ஏன்னா அங்க கோயிலே இருக்காது. அங்க கடவுளை தேடி நம்ம அலைய மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு வீடுமே கோயில் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வீட்லயுமே எல்லாம் நாராயணன் லட்சுமி தான் இருப்பாங்க. அவங்க ஏன் கோயிலுக்கு போகணும்? அவங்களுக்கு எந்த சாஸ்திரமும் கீதையும் தேவையில்லை. முக்தி அடையணும்னா தான் நம்ம, அவங்க தான் முக்தி, ஜீவன் முக்தி நிலையிலே இருப்பாங்க. உடலை விட்டு எப்படி போகணும்னு அவங்களுக்கு தெரியும். ஆத்ம நிலையில இருக்கிறதுனால நாராயணன் ஒரு உடலை விட்டு அடுத்த உடலை டக்கு டக்குன்னு மாத்திட்டு போயிட்டே இருப்பாரு. 150 வயசு ஆனா அவருக்கு உடலை எப்படி விடணும்னு தெரியும். அதனால அவரு குருவை தேடியும் போக மாட்டாரு, கோயிலை தேடியும் போக மாட்டாரு. கவலையா இருக்கிறவங்க தான் கோயிலுக்கு போகணும். நாராயணன் எங்க கவலையா இருக்கிறாரு? அவர் சந்தோஷமா இருக்கனால கோயிலுக்கும் போக மாட்டாங்க, கீதை சாஸ்திரங்களும் படிக்க மாட்டாங்க. அங்க யாரும் படிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சொர்க்கம்ன்றது படிப்பினுடைய, அந்த நம்ம படிச்ச படிப்பினுடைய பலன்தான். அதனால அங்க வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேத சாஸ்திரங்கள் பரம்பரையாக நடைபெற்று வருவதாக அவர்கள் கூறிவிடுகின்றனர் சொல்லி சொல்றாரு. அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க சொல்றாங்க, இது நாங்க பரம்பரை பரம்பரையா கீதை படிச்சுட்டு இருக்கிறோம்ட்டு. ஆனா பரம்பரைன்றது லட்சுமி நாராயணன் தான் முதல் பரம்பரைன்றது அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. சொர்க்கத்தில் எந்த சாஸ்திரங்களும் இருக்காது. தந்தை தேவதைகளாக ஆக்கி விடுகின்றார். இப்ப கடவுள் நம்மளை படிக்க வச்சு தேவதையாவே ஆக்கிடுறாரு. அப்புறம் சாஸ்திரத்துக்கு அவசியமே இல்லாதபடி கடவுள் நமக்கு சத்கதி கொடுத்துடுறாரு. அனைவருக்கும் சத்கதி
சத்கதி ஏற்பட்டு விடுகிறது. பிறகு சாஸ்திரங்கள் படிப்பதற்கு என்ன அவசியம் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றார். அங்க சாஸ்திரங்களே இருக்காது. இப்போது தந்தை உங்களுக்கு ஞானம் என்ற சாவி கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் புத்தி பூட்டு திறக்கப்பட்டு விட்டது. இப்போ மூன்றாவது கண்ணும் ஓப்பன் பண்ணிட்டாரு. இதன் மூலமா நமக்கு ஆத்மான்ற உணர்வு வந்ததுனால புத்தி பூட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. புத்தியை தான் தெய்வீக புத்தியா மாத்துறாரு. முதலில் பூட்டு முற்றிலுமாக பூட்டப்பட்டு இருந்தது. முன்னாடி கோத்ரேஜ் பூட்டு போட்டு இந்த மாயா நம்மளுடைய புத்தியை பூட்டி வச்சிருந்தது. யார் என்ன சொன்னாலும் ரைட்டுன்னு நம்பிக்கிட்டு அவங்க அதை சாப்பிட்டாங்கன்னா நம்மளும் அதையே சாப்பிடுவோம். அவங்க அங்கே போனாங்கன்னா நம்மளும் அங்கேயே போவோம். அவங்க அதை பண்ணிட்டாங்களா பக்கத்து வீட்டில் இது பண்ணிட்டாங்க நானும் அதே தான் பண்ணுவேன். இப்படிதான் நம்ம புத்தி போட்டு க்ளோஸ் ஆயிருந்தது. எல்லாம் அவங்க அக்கிரம அநியாயம் பண்ணாங்க, நம்மளும் அக்கிரம அநியாயம் பண்ணி பாவம் பண்ணி நம்ம பாவத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டு எல்லார் மாதிரியும் மனம் போன போக்கில் கால் போன போக்கில் வாழ்ந்து இவ்வளோ கர்மாவை சேர்த்து தலை மேலே வச்சுக்கிட்டு இப்போ குத்துது குடையுதுன்ட்டு உட்காந்துருக்குறோம் இல்லையா. இப்போ கடவுளே வந்து காப்பாத்துறாரு. புத்தி போட்டை ஓப்பன் பண்ணி இப்போதான் புரிய வைக்கிறாரு. குழந்தாய், மனம் போன போக்கில் போகாத, பிறர் சொன்ன வழியிலையும் போகாத, நான் சொல்றத மட்டும் கேளுன்னு சொல்லி இப்போ நமக்கு வழி காட்டுறாரு. நம்ம புத்தி போட்டையும் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஓப்பன் பண்ணி எது நல்லது கெட்டது எல்லாத்தையும் புரிய வச்சு ஸ்ரீமத்து கொடுத்து, இந்த ஸ்ரீமத்துக்குள்ளேயே இரு குழந்தை, இதை தாண்டினேன்னா மாயா வந்துரும்னு சொல்லி இப்போலேருந்தே நம்மளை சரி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா இப்பவே நம்ம தாண்டிட்டோம்னா சீதையோட கதை தான். ராவணனோட வலையில சிக்கிக்குவோம். அப்புறம் ராமரால கூட காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி ஒரு சில பிகேசி இப்பவே ராவணோட வலையில தான் மாட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே அப்படிதான் மாட்டிட்டு இருக்கிறோம். இன்னுமே வெளியே வரல. எதையும் புரிந்து கொள்ளாமல் தான் நம்ம முன்னாடி இருந்தோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. முன்னாடி நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. புத்தி பூட்டு முற்றிலுமாக பூட்டப்பட்டு கோத்ரேஜ் பூட்டு மாதிரி பூட்டி இருந்தது. புரிஞ்சு கொள்ளாம இருந்தோம். இப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி பாபா சொல்றாங்க. நல்லது. இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நம்ம ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யாரிடத்திலும் பொறாமைப்படக்கூடாது. குறைகளை நீக்கி சம்பூர்ணமாவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். படிப்பின் மூலம் உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். மற்றவங்களே பார்க்காதீங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க. அந்த கதை இந்த கதைலாம் மற்ற பசங்க பேசிகிட்டு இருக்கோம். இதுங்க யாரையும் பார்க்காது. இதுங்க மாட்டு படிக்கும், படிப்பு மட்டும்தான் குறிக்கோள். மற்றவங்கள பார்க்காம தன்னுடைய குறைகளை மட்டும் நீக்கிட்டே போங்க. பாப் சமான் ஆகணும், அதுக்கான முயற்சியை மட்டும் செய்யுங்கன்றாரு. 2வது பாயிண்ட், சரீரம் உட்பட அனைத்தையும் சந்நியாசம் செய்ய வேண்டும். இப்போ உங்க உடம்பே விட்டுடுங்க. இந்த உடம்பு வந்து பழைய பூட்ஸ்ன்னு பாபா சொல்லிக்கிறார். பழைய செருப்பு. பிரம்மா பாபா உடலே பழைய செருப்பு நீக்கிறார். அப்ப நம்ம சரீரம் மட்டும் என்ன, அதுவும் பழைய செருப்பு தான். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸான கிருஷ்ணர் சரீரம், நாராயணன் அந்த தேவதை சரீரத்தையே விட்டுட்டு வந்தவங்க. அந்த சரீரத்தையே விட்டுட்டு வந்துட்டோம் 150 வருஷம் கழிச்சு. அப்ப இந்த சரீரம் என்ன, இது என்ன, இது ஒரு வேஸ்ட் செப்பல் மாதிரி. இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லாத்தையும் சந்நியாசம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. எந்த வகையான இம்சையும் செய்யக்கூடாது. யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கக்கூடாது. துக்கமே கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. அகங்காரம் இருக்கவே கூடாது. ஈகோ மட்டும் இருக்கவே கூடாது. எல்லாம் பாபா சேவிக்கிறார். பாபா தான் செய்ய வைக்கிறார். நான் ஒரு கருவி, அவ்வளவுதான். எந்த அகங்காரம் இருக்கக்கூடாது. யாரையும் அகங்காரத்தோட பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. வரதானம், அழியாத மற்றும் எல்லையில்லாத அதிகாரத்தின் குஷி எனும் பெருமிதத்தின் மூலம் சதா கவலையற்றவர் ஆகுக. இப்ப வந்து நமக்கு கடவுளே கிடைச்சிட்டாரு இல்லையா. எல்லாமே கிடைச்சிச்சு. கடவுள் கிடைச்சிட்டாரு. எல்லாமே நான் எதை தேடணும் அதே கிடைச்சிருச்சு. அழியாத எல்லை இல்லாத அதிகாரம் கிடைச்சிருச்சு. இப்ப எனக்கு கடவுளே எனக்கு அப்பாவா இருந்துட்டாரு. அவருடைய குழந்தை நான். இந்த அழியாத எல்லையற்ற அதிகாரம் கிடைச்சிச்சுல, அந்த குஷி எனும் பெருமிதத்தின் மூலம் எப்பயுமே டபுள் லைட்டா இருங்க, கவலையற்றவரா இருங்க. ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. கவலையற்றவரா ஆயிடுங்க, சதா கவலையற்றவரா இருங்க. பிரம்மா பாபா நெருப்பு வச்சு கொளுத்தினாங்க அந்த இடத்தையே. அப்படியே எதுவுமே கவலைப்படல. இது போன கல்பத்துல நடக்குது, பாபா பாத்துக்குவாரு, அவரு தான் கவலை பண்ணணும், நான் ஏன் கவலை பண்ணணும்ட்டு உட்காந்துருந்தாரு. அது மாதிரி 350 பேருக்கு சாப்பாடு இல்லை. லஞ்ச் டைம் வந்துருச்சு, சமைக்கணும், 1 hour தான் இருக்கு, சாப்பாடு இல்லை. என்ன பண்றது, கவலைப்பட்டாரா? 350 பேர். நம்ம ஒரு 4 பேருக்கே என்ன பண்ணுவோம், ஐயோ சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லை, குழந்தைங்க அழுவோம், என்ன பண்றது என்ன பண்றதுன்னு இருக்கிற ஊரையே கூட்டிடுவோம். அவர் பாருங்க 350 பேருக்கு அப்படியே அமைதியா இருந்தாரு. இதுக்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பாபா தான் கவலைப்படணும். சிவபாபா படி அளப்பாருன்ட்டு உட்காந்துருந்தாரு. அடுத்த நிமிஷமே வந்தது யாரோ ஒருத்தவங்க,
மூட்டையா எடுத்துட்டு வந்து அரிசி மூட்டைய இறக்குனாங்க. அவங்க குடுக்க வேண்டிய இது பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்றேன்ட்டு கொடுத்தாங்க. உடனே அம்மா வந்து எடுத்துட்டு போய் சமைக்க போயிட்டாங்க. பாருங்க அந்த மாதிரி நம்ம எதுலயுமே எனக்கு அந்த அதிகாரத்து குஷியில இருங்க. எல்லையில்லாத அதிகாரத்தினோட குஷியில இருங்க. அந்த பெருமிதத்துல இருக்கும்போது கவலையற்றவரா இருக்க முடியும். அதே மாரி இருங்கன்னு சொல்றாரு. உலகில் அதிக முயற்சி செய்து அதிகாரம் பெறுகிறாங்க. இப்போ வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும், சீஃப் மினிஸ்டர் ஆகணும், இல்ல ஏதோ ஒரு பெரிய பதவி கலெக்டர் ஆகணும் அப்படின்னு அதிக முயற்சி தானே செய்றாங்க. செஞ்சுதான் அந்த அதிகாரத்த பெறாங்க. உங்களுக்கோ முயற்சியின்றி அதிகாரம் கிடைத்தது. நீங்க என்ன பண்ணீங்க? எங்கேயோ ஒரு உலகத்துல ஒரு கோடியில இருந்தீங்க. ஆனா பாபா உங்கள தேர்ந்தெடுத்து அவரோட குழந்தையாயிட்டாரு. ஒரு பணக்காரர் வந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டாருன்னா, அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்? அந்த மாரி இப்போ நம்மளோட நெலைமை. எப்பேர்ப்பட்டவர் அண்ட சராசங்களுக்கு அதிபதி. அவரும் நம்மள தேடி, நீ என் குழந்தைன்ட்டு நம்மள வந்து என்ன பண்றாரு? எல்லாத்தையும் குடுத்துட்டாரு. உலகமே உன் கையிலன்னு சொல்லி சொர்க்க லோகத்தையே கொண்டு வந்து கையில ஒப்படைச்சுட்டாரு. இப்ப முயற்சியின்றி நமக்கு அதிகாரமே கிடைச்சிருச்சு. குழந்தை ஆவது என்றாலே அதிகாரம் பெறுவதாகும் சொல்லி சொல்றாரு. பாபா குழந்தையானாலே அதிகாரம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்றாரு. அந்த அதிகாரத்த பயன்படுத்துங்க. நான் யாரு? நான் இறைவனுடைய குழந்தை. என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. சாதாரணமா பக்தியில இருக்கிறவங்களே என்ன சொல்றாங்க? போடா ஆண்டவனே என் பக்கம். உண்மையாலுமே ஆண்டவனே என் பக்கம் வந்துட்டாருங்க. அவரு என்ன குழந்தையா செலக்ட் பண்ணி எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. மதுபனுக்கு போனா அவரை நான் மீட் பண்ணிட்டு வரேன். உண்மையாலுமே நம்ம அவரோட குழந்தை ஆயிட்டோம்னா எவ்வளவு ஒரு குஷி, எவ்வளவு ஒரு அதிகாரம். ஆஹா நான் சிரேஷ்ட அதிகாரி ஆத்மா. இந்த எல்லையில்லாத அதிகாரத்தின் குஷியில் இருந்தால் சதா கவலையற்று இருப்பீங்க. அந்த மாதிரி அந்த போதை ஏத்துங்க. அப்பதான் இந்த மாயாவுடைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வெளியே வர முடியும். இல்லைன்னா முகத்தை தொங்க போட்டு கன்னத்துல கைய வச்சுட்டு உக்காந்துருப்பீங்க. சாதாரண விஷயத்துக்கு எறும்பு கடிச்சிருச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்க இதை சொல்லிட்டாங்க, அவங்க என்னை இது திட்டாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் ஒரு விஷயமா? உங்களுடைய ஆஹா நான் சிரேஷ்ட அதிகாரி ஆத்மா. கடவுளே என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு. அவர் என்னுடைய அப்பா. கடவுளே என் பக்கம் இருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய குஷி. அந்த குஷியில இருந்தீங்கன்னா சதா கவலையற்று இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த அழிவில்லா அதிகாரம் நிச்சயிக்கப்பட்டது. எங்கு நிச்சயிக்கப்பட்டு இருக்குமோ அங்க கவலையற்று இருக்கலாம் சொல்லி சொல்றாரு. இந்த அதிகாரம் பாருங்களேன், நிச்சயிக்கப்பட்டு இருக்குது உங்களுக்கு. இது அழிவே கிடையாது. இந்த அதிகாரம் எப்பயுமே நீங்க கடவுளோட குழந்தை தான். யாராவது வந்து கிடையாது, ஒரு நாள்ல இப்ப ஒரு கலெக்டரா இன்னைக்கு கலெக்டர் நாளைக்கே இறக்கி விட்டுருவாங்க, நீ கலெக்டரே இல்லைன்ட்டு. அந்த மாதிரி இங்க நம்மள இறக்க முடியுமா? நீ பாபா குழந்தையே கிடையாது. ஓடிப்போன்னு துரத்துவாங்களா? யாருக்காவது தைரியம் இருக்குதா? கடவுளே என்ன செலக்ட் பண்ணியிருக்காரு. நீங்க என்னதான் என்ன சொன்னாலும் சரி, நானே சரியில்லைன்னா கூட சரி, கடவுள் தான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. எங்கேயோ இருந்து என்ன எப்படி தேர்ந்தெடுத்திருக்காரு. நான் அவரை கண்டுபிடிச்சனே. பிரம்மா உடல்ல வந்தவர் சிவன் தான் நான் ஒத்துக்கிறேன். அப்ப அவர் அவர் வந்து என்னுடைய அப்பா. எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்ட்டு அது நான் நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. எங்கு நிச்சயிக்கப்பட்டிருக்குமோ அங்க கவலையற்று இருக்கலாம்னு சொல்லி பாபா இது வந்து சுத்த அகங்காரம். கடவுளே என்னுடைய அப்பா. அது சுத்த அகங்காரம். அந்த மாதிரி நீங்க இருங்க. அங்க நீங்க கவலையற்று இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. தனது பொறுப்புகள் அனைத்தையும் தந்தையிடம் கொடுத்து விட்டால் அனைத்து கவலைகளிலிருந்தும் விடுபட்டு விடுவீர்கள். எதுக்கு கவலைப்படுறீங்க? தலை மேல அவ்வளோ சுமைய வச்சுக்கிட்டு. எல்லாத்தையும் என்கிட்ட குடுங்க. என்கிட்ட எல்லாத்தையும் குடுத்துட்டீங்கன்னா, கவலையிலிருந்து எல்லா கவலையிலிருந்தும் விடுபட்டுருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அததான் பிரம்மா பாபா செஞ்சாரு. அவர் செஞ்சாரு, அடைஞ்சாரு, கிருஷ்ணர் ஆனாரு. நம்ம என்ன பண்றோம்? நம்ம குடுக்குறோமா? நானே பார்த்துக்கிறேன். ஒரு எல்லா பிரச்சனையும் நான் தான் செய்வேன்ட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அதனாலதான் நீயே பார்த்துக்கோ குழந்தைன்ட்டு அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் உட்காந்துன்னு அழுதுன்னு இருக்கிறோம். பாபா இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. அப்ப முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. முன்னாடியே என்கிட்ட இதெல்லாம் பிரச்சனை பாபா, இதெல்லாம் இது பாபா, எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை பாபா, எனக்கு இந்த பிரச்சனை பாபா. சொல்லணும்ல, சொன்னாதானே அவர் செய்வாரு. நீங்க என்கிட்ட தவிர ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபோன் போட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனால தன்னுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா எல்லா கவலையில இருந்து விடுபட்டுருவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன்: பரந்த சிந்தனையும் பரந்த உள்ளமும் உள்ளவரே ஒற்றுமையின் அஸ்திவாரம் ஆவார் சொல்லி சொல்றாரு. யார் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். பரந்த மனப்பான்மையோட, இந்த குறுகிய உள்ளத்தோட இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும். சொல்லுவாங்கல்ல, கடுகு மாதிரி இருக்கக்கூடாது மனசு, கடலை போல் விரிந்ததாக இருக்கட்டும்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம நம்ம குடும்பம் நம்ம இது கடவுளே சிலர் கோயிலுக்கு போய் வேண்டுவாங்க, கடவுளே நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்ட்டு வேண்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உலகமே நல்லா இருக்கட்டும்னு வேண்டணும். அதுதான் வந்து பரந்த சிந்தனை, பரந்த உள்ளமும் உடையவங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஒற்றுமையின் அஸ்திவாரம். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ஒற்றுமையா இருக்கிறதுக்கான ஃபவுண்டேஷனே அவங்க தான். அவங்க தான் ஒற்றுமையை கொண்டு வருவாங்கன்னு சொல்றாரு. இங்க வந்து ஞான நடனம் ஆடுறதுல பாபா வந்து இப்ப நம்ம ரேஸ் வந்து
இந்த சம்ஸ்காரத்தின் நடனம் ஆடணும். சம்ஸ்காரத்தினுடைய நடனம் ஆடும்போது தான் அந்த 108 மாலை உருவாகும். இப்ப வந்து எல்லாம் ஒண்ணு ஒண்ணு நவகிரகம் மாரி இருக்கிறாங்க பிகேஸ். ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாரி திருப்பிக்கிட்டே போறாங்க. எல்லாரும் எப்ப ஒத்துமையா சம்ஸ்கார நடனம் ஆடுறாங்களோ, எல்லாரும் ஒண்ணாகி ஒரே மாரி பாபாவுடைய நிழல்ல குடை நிழல்ல இருந்து பாபாவுடைய ஃபாலோ பண்ணி எல்லாரோடையும் சம்ஸ்காரம் ஒத்து போகுதோ, அன்னைக்கு தான் 108 மாலையே உருவாகும். 108 மாலை உருவாகிடுச்சுனாலே கிருஷ்ணர் ஒரு 108 கிருஷ்ணர்களும் உருவாயிட்டாங்க. 108 லட்சுமி நாராயணன் உருவாயிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க சம்ஸ்கார நடனம் ஆடுவாங்க. எல்லாரோடையும் ஒத்து போவாங்க. இந்த ஒத்து போகாம இருக்கிறவங்கலாம் பிரஜைகள்ல தான் வர முடியும். பிரஜைகள், வேலைக்காரர்கள்ல தான் வர முடியும். எல்லாரோடையும் ஒத்து போறவங்க லட்சுமி நாராயணன் தான் வருவாங்க. அந்த சம்ஸ்கார நடனம்ன்றது தான் முக்கியம். அப்ப அந்த யார் வந்து அந்த ஒற்றுமையின் அஸ்திவாரமா இருப்பாங்கன்னா, பரந்த சிந்தனையும் பரந்த உள்ளமும் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் அந்த ஒற்றுமையினோட அஸ்திவாரமா இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.